ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏடி கிளாஸோட, அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த கிளாஸோட 504 சிலபஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸோட இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். இல்லையா? ஸோ இந்த ஏடி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதில் வந்து 3 யூனிட்ஸ் வந்து இருக்கு. அதில் 65 கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்க போகிறாங்க. இல்லையா? ஸோ நம்ம மூணுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். நிறைய பேர் வந்து நீங்கள் பயப்பட வேணாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரியன்டேஷன்லேயும் பார்த்துருப்போம், சிலபஸ் டீகோடிங்லேயுமே வந்து பார்த்துருப்போம். நமக்கு வந்து மேக்ஸை பொறுத்து வந்து யாருமே பயப்பட வேண்டியதில்லை. அதுல இருந்து சிலபஸ் ரொம்ப வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் ஏற்கனவே. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் என்னன்னா, நம்ம எப்படி வந்து அந்த யூனிட் வைஸ் ஃபுல்லாமே வந்து என்னென்ன ஸ்ப்ளிட் பண்ணி என்ன சிலபஸ் ஃபுல்லாமே நம்ம ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு, அடுத்தது நான் ஏற்கனவே ஓரியன்டேஷன்ல சொல்லியிருப்பேன், நம்ம எஸ்சிஆர்டில இருந்து தான் போக போறோம் அப்படின்ட்டு. ஸோ எஸ்சிஆர்டி பேசிக்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கு என்னது அப்படின்றத ஒன்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம டைம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 யூனிட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சார் ஓகேவா? ஸோ சிலபஸ்ல வந்துட்டு நமக்கு மொத்தமாக கொடுத்துருக்க போகிறது வந்து 3 யூனிட்ஸ் தான். நம்ம என்னன்னா நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக இன்னொன்று நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து 6 யூனிட்ஸாக இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இனிமே வந்து யூனிட் 1 அப்படின்னா வந்து அல்ஜிப்ரா மட்டும்தான். ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக வந்து 6 யூனிட்ஸா வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா, அதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து கால்குலஸ்லயே வந்து இன்டெகிரல் கால்குலஸ் தனியா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தனியா, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறம் வெக்டார் கால்குலஸ், ஓஆர் பார்ப்போம் கடைசியா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட யூனிட் வைஸ் வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம் அப்படின்றது. இதுல நம்ம சிலபஸ் வைஸா உள்ள இப்ப என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க அல்ஜிப்ரா எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இருந்தது, அல்ஜிப்ரா மட்டும்தான் இருக்கு. ஸோ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் தான், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இதெல்லாமே. அதே மாதிரி ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் அந்த இடத்துல வந்து வரும். அதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும் அந்த விஷயம்லாம். அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், இரேஷனல் ரூட்ஸ், இதெல்லாம் ரிலேட்டட் ரூட்ஸ், இதெல்லாமே ஈஸியா தான் இருக்கும். அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், அந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவ்வளவா வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்ததில்லை. ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் வந்ததில்லை. பட் இனிமே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் ஓரியன்டேஷன்லயுமே இதை சொல்லியிருப்பேன். ஒரே ஒரு கொஸ்டின் வந்து நான் எடுத்து காட்டியிருப்பேன். ஸோ இந்த டைம் வந்து அது வர்றதுக்கு, அதுவுமே லாஸ்ட் இயர் நம்ம இடி பிஹெச்எஸ் எக்ஸாம்ல தான் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்தது. ஸோ இந்த டைமும் நம்ம வந்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். அது எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு ஈக்குவேஷன், தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷனோ இல்லை ஃபோர்த் ஆர்டர் ஈக்குவேஷனோ, அந்த ஈக்குவேஷன்ஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்க கொடுத்துருவாங்க. அந்த ரூட்ஸ்க்கு இருக்கிற ரிலேஷன் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா ஒரு 2 ரூட்ஸோ இல்லை 3 ரூட்ஸோ கொடுத்துட்டு 4வது ரூட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவ்வளவுதான் இருக்கும். அதுல பேசிக்கா வந்து இவ்வளவுதான் இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்கும், ஹார்மோனிக் ப்ராக்ரஷன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த விஷயம் தான். இந்த 4 விஷயம் தான் இதுல இருக்கும். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஈக்குவேஷனுக்கு நமக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸா இருக்கும். ஒரு 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு எப்படி கேட்கலாம்னா, இதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ்ன்றத நம்ம என்ன சொல்லுவோம்? இமேஜினரி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எவ்வளவு ரியல் ரூட்ஸ் இருக்கு, எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அவங்க வந்து கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் எடுத்ததுக்கு நமக்கு பேரா தான் அக்கர் ஆகும். ஸோ ஏ பிளஸ் ஆர் மைனஸ் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து அக்கர் ஆகும். ஸோ அதை வச்சு வந்து நமக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கலாம். இதுல வந்து இவ்வளவுதான் கேட்பாங்க. அடுத்து இரேஷனல் ரூட்ஸுங்கிறது அதான். நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, இப்போ ரூட் 5 பிளஸ் ரூட் 2 அப்படின்றது ஒரு ரூட்டு அப்படின்னு சொல்லி, ரூட் 5 பிளஸ் ரூட் 2ங்கிறது ஒரு ரூட் 5 பிளஸ் ரூட் 2ங்கிறது ஒரு ரூட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு மிச்சம் 3 ரூட் என்ன, இப்போ ஃபோர்த் ஆர்டர் ஈக்குவேஷன்னா மிச்சம் 3 ரூட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
இல்லைன்னா இதை இதுதான் ஒரு ரூட்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு சில இது வச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க வந்து பயப்பட வேண்டியது இல்லை. அடுத்தது ரிலேட்டட் ரூட்ஸ் ஏற்கனவே பார்த்ததுதான். அந்த ரூட்ஸ்க்கு நடுவில் ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு அவங்க கேட்க போறாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்றது என்னன்னா, ஒரு ஈக்குவேஷனை வந்து அவங்க ஒரு அவங்க ஒரு ஃபார்மெட்ல கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுல வந்து இப்போ செகண்ட் டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு இப்போ நிறைய டேர்ம்ஸ் இருக்கும் ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்க. இப்போ எக்ஸ் பவர் என் எடுத்துட்டீங்கன்னா பிளஸ் ஏ நாட் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் போயிட்டே இருக்கும். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் இது வந்து செகண்ட் டேர்ம், இந்த மாதிரி தான் போகும். ஸோ இந்த செகண்ட் டேர்ம் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னா அந்த ஈக்குவேஷனோட வேல்யூ வந்து நமக்கு மாறாம நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அது எப்படி நம்ம என்ன ஈக்குவேஷனை வந்து இன்னொரு ஈக்குவேஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலுமே அதோட வேல்யூன்றது மாறக்கூடாது. வேல்யூங்கிறது என்ன, ஈக்குவல் டு இங்க சம்திங் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு நமக்கு வேல்யூ கொடுக்குறப்போ இந்த எக்ஸுக்கு ஏ நாட்டுக்குலாம் வேல்யூ கொடுக்குறப்போ நமக்கு இங்க ஒரு ஆன்சர் வந்து ஒரு இப்போ 5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற ஈக்குவேஷன்லயுமே வந்து இங்க எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தீங்கன்னா 5 தான் வாங்கணும். ஸோ அதுதான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷனோட கோர் விஷயம். அதுதான் வேல்யூ வந்து மாறக்கூடாது. பட் நீங்க எப்படினாலும் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி பண்ணணுன்றதவே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுன்றத பார்ப்போம். ஸோ அடுத்தது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு நம்ம கேட்கும் போல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து இப்போ எக்ஸுங்கிறது ஒரு ரூட்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் தான் அந்த ஈக்குவேஷனோட ரூட்னா 1/x-ம் அதோட ரூட்டா தான் இருக்கும். ஸோ இப்படி வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகேவா. ஒரு எக்ஸ் வந்து அந்த ஈக்குவேஷனோட ரூட்டா இருந்ததுன்னா 1/x-மே அதோட ரூட்டா தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஓகேவா. அதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ்லேயே வந்து வித் லைக் சைன்ஸ் அன்லைக் சைன்ஸ் அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்ப்போம், கிளாஸ்ல பார்ப்போம். அப்புறம் இவ்வளவுதான், மொத்தமே உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கு. அப்போ நான் வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றதே சொல்லிட்டேன். அதுல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்து என்ன உள்ள நம்ம இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். அப்போ மொத்தமே இவ்வளவுதான். ஓகேவா. பாதி யூனிட் நம்ம முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். இந்த ஒரு 6 டாபிக்ல வந்து இவ்வளவுதான் கான்செப்ட் இருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்த்தோம்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் தியரி. மேட்ரிக்ஸ் தியரி ரொம்ப நம்ம எலிமெண்ட்ரி லெவல்ல இருந்து நம்ம படிச்சதுதான். அதனால ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எப்படி இருந்தால் அதை வந்து சிமெட்ரிக்னு சொல்லுவோம், எப்படி இருந்தால் ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்றது பார்ப்போம். அதே மாதிரி தான் ஹெர்மிஷியன், ஸ்கியூ ஹெர்மிஷியன் இதெல்லாமே பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுலலாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும் உங்களுக்கு மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் வர்றப்போ உங்களுக்கு வந்து ஈஸி. அதை நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டெய்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னாலே உங்களுக்கு அப்படியே மெமரி ஆயிடும். நிறைய இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் போடுறத விட இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கும். அதனால இது வந்து ஈஸியா தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோகனல் அண்ட் யூனிட்டரி மேட்ரிசஸ். ஸோ ஆர்த்தோகனல் யூனிட்டரி இதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதே தான் எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருந்தா அதை ஆர்த்தோகனல் சொல்லுவோம், எப்படி இருந்தாலும் யூனிட்டரின்னு சொல்லுவோம்ன்றது தான். இது வந்து டைரக்டாவும் கேட்பாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி இருந்தா அதை யூனிட்டரின்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. இல்லைன்னா ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு அது வந்து யூனிட்டரியா, அது வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா. கீழே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆர்த்தோகனல், இது யூனிட்டரி, அந்த மாதிரி வந்துட்டு நில் பொட்டன்ட் அந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ் வந்து. ஸோ அடுத்தது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரேங்க்லாம் நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சதுதான். ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். அடுத்தது கன்சிஸ்டன்சி அண்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். நம்ம வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ செட் ஆஃப் ஒரு 5 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். லீனியர் ஈக்குவேஷன்ங்கிறது என்னது, நமக்கு பவர் வந்துட்டு நமக்கு ஒன்னா இருக்கும். அதுதான் நம்ம லீனியர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அதை வந்து நம்மளால மேட்ரிக்ஸ் இதுல ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்தாலே அதை வச்சுட்டு அதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்போம். அது வந்து கன்சிஸ்டன்டா இன்கன்சிஸ்டன்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அடுத்தது கேலி ஹாமில்டன் தியரம், எய்கன் வேல்யூஸ் அண்ட் எய்கன் வெக்டார்ஸ். இவ்வளவுதான். மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல நீங்க ப்ராப்ளம்ஸ் விட நிறைய வந்து அந்த தியரி மாதிரி ஸ்டேட்மெண்ட்டா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் நிறைய இருக்கும். அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியா நம்ம முடிச்சிடலாம். ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஓகேவா. டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பாருங்க, ரெண்டே லைன் தான் இருக்கு. நம்ம அதுல வந்துட்டு நமக்கு இது கூட பின்னாடி சேர்த்து கொடுத்துருப்பாங்க. டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வந்து உங்களுக்கு இதுல சேர்ந்து இருக்கும், அல்ஜிப்ரா கூட சேர்ந்து வந்து இருக்கும். நம்ம தனியா யூனிட்டா வந்து வச்சிருக்கோம். ஸோ இதுல எடுத்துட்டீங்கன்னா nth டெரிவேட்டிவ். இந்த nth டெரிவேட்டிவ் எல்லாமே வந்து நிறைய டைரக்ட் ஃபார்முலா அப்படியே கேட்கறதுக்கு, இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய அப்படிதான் கேட்டிருக்காங்க. நீங்க ப்ராப்ளமா சால்வ் பண்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும்.
அப்ப டைரக்டா nth டெரிவேட்டிவ் இருக்கும் இல்லையா, அது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு, அது டைரக்டா தான் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது லைப்னிட்ஸ் தியரம், அதுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். ஓகேவா. அடுத்தது அதுல மேக்ஸிமம் மினிமம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டூ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், டூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி த்ரீயும் சேர்ந்து இருந்துச்சு, இப்போ டூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான், நாலே விஷயம் தான் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். இது ஈஸியா நம்ம வந்து முடிச்சிடலாம். இதுல வந்து உங்களுக்கு ஃபார்முலா தான் இதை கால்குலஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லைன்னா டேரக்டா ஃபார்முலா கேட்கற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஸ்கோரிங் ஏரியா. ஓகேவா. ஸோ அதனால கால்குலஸ் வந்து நீங்க கொஞ்சம், ஏன்னா கம்மியா தான் இருக்கு உங்களுக்கு, நிறைய இதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. அதனால வந்து நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா வந்து ஸ்கோரிங் ஏரியா, நீங்க ப்ராப்ளம் இருக்கிற அந்த யூனிட்டை வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோர் வந்து அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் கம்பேரிங் டு தியரி. ஓகேவா. ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல இதுதான். இன்டெகிரல் கால்குலஸ் எடுத்துட்டீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ நம்ம என்னன்னா அந்த மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன்ங்கிறது ஒரு சில இன்டகிரேட் பண்றதுல ஒரு சில டைப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா இந்த இன்டகிரேஷன் யூஸ் பண்ணலாம். ஒரு சில இதுல வந்து இப்போ ஒரு சில இப்போ என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ cos x plus sin x இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், dxன்னு இருக்குன்னா இப்போ இதை இன்டகிரேட் பண்றதுக்கு இதை ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னன்னா இப்போ கீழே வந்து sin x இருக்கா, இப்போ நீங்க sin x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், cos x வருமா, அது வந்து மேல இருக்கா. இப்போ கீழே இருக்கிறத வந்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப மேல இருக்கிறது கிடைச்சதுன்னா நம்ம எப்படி எழுதுவோம், இதை வந்து லாக்னு போட்டு கீழே என்ன இருக்கோ அதை எழுதுவோம், log sin x log sin x plus c ன்ட்டு எழுதுவோம். ஸோ இது வந்து என்னது, இது ஒரு ஃபார்மேட் தான், இது ஒரு மெத்தட் ஆஃப் இன்டெகிரேஷன் தான். கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்றப்போ மேல நியூமரேட்டர்ல இருக்கிறது கிடைச்சதுன்னா log ஆஃப் டினாமினேட்டர் பிளஸ் இது வந்து கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் வரும். ஸோ இதுதான், இது வந்து ஒரு மெத்தட். இந்த மாதிரி ஒரு டைப் கொடுத்துட்டு இதை வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் இருக்கும். அதை நம்ம ஜஸ்ட் பார்த்து நிறைய இதுல வந்து, ஆனா என்னன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல சம் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஸோ அதுக்காக அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டெகிரல்ஸ். ஸோ டெஃபினைட்ன்றது என்னது, உங்களுக்கு டெஃபினைட்ங்கிறது உங்களுக்கு லிமிட் கொடுத்துருவாங்க. ஓகேவா. நீங்க டெஃபினைட் இன்டெகிரல்ங்கிறது என்னன்னா அந்த இன்டகிரேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இங்க ஒரு சம்திங் ஒரு டிஎக்ஸ் இருக்குன்னா இதுக்கு வந்து ஒரு வேல்யூவா கிடைக்கும், அதுதான் வந்து டெஃபினைட் இன்டெகிரல்ஸ். இங்க வந்து லிமிட் இருக்கும் 0 to a அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா. இன்டெஃபினைட்னா வந்து உங்களுக்கு ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு என்னன்னா வேல்யூ கொடுக்கும், அதுதான் வந்து சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் ஃபார்முலை. ரிடக்ஷன் ஃபார்முலைன்றது ரிடக்ஷன் ஃபார்முலை இதுல இது இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பேரே ஃபார்முலை தான் இருக்குது. ரொம்ப வந்து ஈஸியா என்ன சொல்றது, உங்களுக்கு டக்குனு ஒன்று ஃபார்முலா, இதே ஃபார்முலான்னு கேட்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு ப்ராப்ளம் கேட்பாங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு ஈஸியா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது டபுள் இன்டெகிரல், ட்ரிபிள் இன்டெகிரல். ஸோ டபுள் இன்டெகிரல் ரெண்டு இன்டெகிரேஷன் இருக்கும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்டெகிரல் வந்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான இன்டெகிரேட் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டு டைம் இன்டெகிரேட் பண்ணும், அவ்வளவுதான். ட்ரிபிள் இன்டெகிரல்னா 3 டைம் பண்ணும், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுலயுமே வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏரியா வால்யூம் கண்டுபிடிக்கல யூஸ் ஆகும். இதே இந்த டபுள் ட்ரிபிள் இன்டெகிரல்ஸ் தான் நீங்க வந்து வெக்டார் கால்குலஸ்லயும் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஸ்டோக்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம் வரும் இல்லையா, அதுலயும் இதே இந்த டபுள் இன்டெகிரல் ட்ரிபிள் இன்டெகிரல் கான்செப்ட் வந்து அங்கேயும் வரும். அங்கேயும் நம்ம வந்து ஏரியா அதுக்கப்புறம் வால்யூம் தான் வந்து அந்த இடத்துல கண்டுபிடிப்போம். ஸோ ஓகேவா. ஸோ அந்த இடத்துலயுமே இது வந்து யூஸ் ஆகும் ரொம்ப. அதே மாதிரி இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து நம்ம யூஜிலியோ பிஜிலியோ படிச்ச மாதிரி பெரிய பெரிய தியரம்ஸோ இல்லை பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸோ அவங்க கேட்க போறது இல்லை. அவங்களுக்கு வந்து உங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு, எக்கனாமிக்ஸும் பண்ணணும். எக்ஸாம்ல சொல்றேன் இல்லையா, மூணுமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்க போகுதுன்றப்போ நீங்க மேக்ஸ்லயே வச்சு நீங்க உங்களால உட்காந்துருக்க முடியாது. அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்க்கணும், எக்கனாமிக்ஸும் பார்க்கணும் இல்லையா. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. நீங்க இப்பவே வந்து பயப்படாதீங்க, என்னடா இப்படி இருக்கே நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளம்ஸா கேட்டாங்கன்னா இருக்கலாம், ஒன்னு ரெண்டு வந்து இருக்கலாம். ஆனா அதை நீங்க வந்து எப்படி சிம்பிளா போடுறீங்க அப்படின்ற விஷயம் தான் இருக்கு. ஏன்னா
அப்ப இருக்கு 65 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குன்னா 65 உங்களுக்கு ஈஸியா இருக்காது. ஒரு சில ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கதான் செய்யும். பட் ஆனா வந்து நீங்க அதையுமே டேக்கிள் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப அவன் போடவே முடியாத மாதிரி எந்த கொஸ்டின்ஸும் கேட்க போறதில்ல. எல்லாமே சால்வ் பண்ண ஆன்சர் வர்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். அதனால வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களால வந்து அது ஈஸியா ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அப்ளிகேஷன்ஸ் டு ஏரியா சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம். இது பாத்தீங்களா சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான். அவனே கொடுத்துருக்கான் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதனால உங்களுக்கு பெருசா 2 பேஜ் 3 பேஜுக்குலாம் நீங்க எதுவும் ப்ரூவ் பண்ண போறதில்ல, எதுவும் அவ்வளோ பெருசா சால்வ் பண்ண போறதில்ல. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டபுள் ட்ரிபிள்னாலே அந்த இடத்துல வந்து ஏரியா சர்ஃபேஸ் வால்யூம் இதுதான் வந்து வரும். ஸோ இதுதான் இது ஃபுல்லாமே இருக்கும். அப்போ மெயினா இன்டெகிரல் கால்குலஸ் நீங்க என்ன பார்க்க போறீங்க? ஃபுல்லா ஃபார்முலா தான். டெஃபினைட் இன்டெகிரல்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து எப்படி சால்வ் பண்ணும், அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது பார்ப்போம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இப்போ வந்துட்டு இது 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குன்னா இது வந்துட்டு லிமிட் சேஞ்ச் பண்ணி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். A to 0ன்னு எழுதுறீங்கன்னா இங்க வந்துட்டு மைனஸ் வரும். அவ்வளவுதான். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் டெஃபினைட் இன்டெகிரலோட ப்ராப்பர்ட்டிஸ். இன்டெகிரல நீங்க லிமிட் வந்து சேஞ்ச் பண்றீங்கன்னா ஒரு மைனஸ் வந்து எக்ஸ்ட்ராவா வரும். ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் டைரக்டாவே அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல வரும் இருக்கும். அதை வந்து அப்ளை பண்ற மாதிரி ஒரு சில சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அது போக அடுத்தது என்ன, டபுள் ட்ரிபிள் இன்டெகிரல்ஸ்ல ஏரியா வால்யூம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். அதனால வந்து பிரச்சனை இல்லை. அப்ப கால்குலஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்மி பண்ணிட்டாங்க. நிறைய இதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கும். அதனால இது நம்ம இன்னும் டிஃபரன்ஷியல் தனியா இன்டெகிரல் தனியான்னு பாக்குறப்போ வந்து இன்னுமே வந்து நல்லாவே கம்மியாயிடும், ரெடியூஸ் ஆயிடும். சிலபஸ் தனித்தனியா பாக்குறப்போ உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். அதனால இப்ப பாருங்க நம்ம இதுல வந்து 3 யூனிட் வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா? ஷார்ட்டுக்கு இன்னும் 3 இருக்கு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து பாக்குறப்போ கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல ரொம்பவே வந்து சிம்பிள் தான். அவங்க ஜஸ்ட் அதை பிரிச்சு பிரிச்சு என்னென்னு கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு பெருசா தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பட் ஆஃப் ஹையர் டிகிரி ஈக்குவேஷன்ஸ். இந்த ஆர்டர்னா என்ன, டிகிரினா என்ன இப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பேசிக்கு. உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணும். ஆர்டர்னா என்ன, டிகிரினா என்னன்றது. அதை வந்து டைரக்டா கொஸ்டின்ஸே வந்து இருக்கு. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட ஆர்டர் என்ன, டிகிரி என்னன்றது பிவைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம பிவைக்கு டிஸ்கஸ் பண்றப்போ பார்ப்போம். ஸோ அதுல இருந்தா நம்ம போக போறோம். அதை வந்து ஒரு ஒரு சில பேசிக்கான விஷயம்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க அதை எப்பவுமே அதை மறக்கவே கூடாது. அதே மாதிரி அதுல வந்து ஏதாவது புரியாம இருந்ததுனாலும் நீங்க ஸ்டார்டிங்ல நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அது வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பேசிக்லயே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதுக்கு பின்னாடி சொல்ற எதுவுமே உங்களுக்கு புரியாம போயிடும். அதனால பேசிக்ஸ்ல வந்து எப்பவுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதுல வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். அதே மாதிரி அதை வந்து மறக்கவே கூடாது நமக்கு. ஓகேவா? அந்த பேசிக் கான்செப்ட். ஸோ அதுல ஒண்ணுதான் இந்த மாதிரி ஆர்டர் டிகிரி அப்படின்றது. அது என்னன்னு பார்ப்போம். அதுலயுமே என்ன கொடுத்துட்டாங்க அவங்க, ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், டிகிரி வந்து ஹையர் டிகிரி ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சால்வபிள் ஃபார் பி எக்ஸ் ஒய். இதுல என்னன்னா நமக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுல வந்து சால்வபிள் ஃபார் பி அப்படின்னா அதுல வந்து பி வந்து இன்க்ளூட் ஆகி வரும். அந்த பியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுதான் ஒரு 2 வேல்யூ வர்ற மாதிரி நம்ம கொடுப்பாங்க. இல்ல ஒண்ணு கூட வந்துட்டு வரும். ஸோ சால்வபிள் ஃபார் பின்னா அதான் ஈக்குவேஷன்ல பி இருக்கும். அந்த பியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். அது வந்து அது என்னன்னா இதுல எல்லாமே பேரே வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அப்ப எல்லா ஈக்குவேஷன்ஸுமே என்னவா தான் இருக்கும், டி டி பை டிஎக்ஸ் ஃபார்ம்ல தான் ஃபுல்லாமே இருக்கும். ஓகேவா? டி பை டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன்ஸ்லேயே வரும். இல்லைன்னா கேபிட்டல் டின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு இதுதான் கேபிட்டல் டினாலும் டி பை டிஎக்ஸ்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ இதுல இப்படிதான் இருக்கும் ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாமே. அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? இப்போ நார்மல் ஈக்குவேஷன்ஸ்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா நம்ம ஃபார்முலா போட்டு இது பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம அந்த பிளஸ் போட்டு போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட கண்டுபிடிச்சிருவோம் 2 ரூட் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸா இருக்கிறப்ப அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அது எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுலயே வந்து பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அது வந்து சால்வபிள் ஃபார் பி. இதே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா சால்வபிள் ஃபார் எக்ஸ். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா சால்வபிள் ஃபார் ஒய். இதுல வந்து அவன் வந்து கொஸ்டின் வந்து கொடுக்க மாட்டான். இது வந்து இதுல ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கன்னு கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் சால்வ் போட்டு ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்க தான் அது வந்து சால்வபிள் ஃபார் பியா எக்ஸா ஒய்யான்னு கண்டுபிடிக்கணும். அது எப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? ஒன்னொன்னுலயுமே நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றப்பதான் ஒரு ப்ராப்ளம் பார்த்த உடனே இது வந்து சால்வபிள் ஃபார் பியா எக்ஸா ஒய்யான்றது கண்டுபிடிக்க முடியும். அப்ப நீங்க இதுல என்னது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸே வந்து ப்ராப்ளம் ஓரியன்ட் பேப்பர் தான். ஸோ ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணாதான் அங்க உங்களுக்கு பார்த்து. ஏன்னா என்ன ஆகும்னா
நீங்க இப்போ இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இது மூணுலயுமே வந்துட்டு பியும் இருக்கும், எக்ஸும் இருக்கும், ஒய்யும் இருக்கும். ஒரு ஈக்குவேஷன்ல மூணுமே இருக்கும். ஓகேவா? மூணுமே அதுல இருக்கும். நீங்க தான் வந்து எதை பி சால்வபிள் ஃபார் பினா பியை மட்டும் நீங்க லெஃப்ட் சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லாம் ரைட் சைடு கொண்டு போய் சால்வ் பண்ணுவீங்க. எக்ஸ் சால்வபிள் ஃபார் எக்ஸா இருந்துச்சுன்னா எக்ஸ் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் அந்த ரைட் சைடு கொண்டு போயிட்டு சால்வ் பண்ணுவீங்க. அப்போ 3 டைப் ஆஃப் இதுலயுமே மூணுமே இருக்கும். பி எக்ஸ் ஒய் மூணுமே இருக்குன்றப்போ நீங்க நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றப்பதான் அது என்னதுன்னு தெரியும். ஏன்னா இப்ப நீங்க அது வந்து கொஸ்டின் வந்து என்னவா இருக்கும், எக்ஸ்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அதுல பியும் இருக்கும். நீங்க என்ன நம்ம என்ன சில டைம் வந்து சால்வபிள் ஃபார் பியா இருக்குன்னு சொல்லி பியை வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பாதிக்கு மேல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆகும். அது அப்படி அப்போ உங்களுக்கு அந்த டைம் வேஸ்ட் தானே நீங்க போடுற டைம். பெரிய ப்ராப்ளம்ஸ் வரப்போறது இல்லை, சிம்பிள் ப்ராப்ளம்ஸா இருந்தாலுமே நீங்க ஜஸ்ட் மாத்தி அதை வந்து கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களால வந்து அதை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அதெல்லாம் உங்களுக்கு எப்ப தெரியும், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றப்பதான் உங்களுக்கு ஈஸியா வந்து இதை பார்த்தோன்னே உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். இதை வந்து எதுக்கு சால்வ் பண்ணா இது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இதுல எல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க நிறைய போடணும். நம்ம கிளாஸ்லயும் பார்ப்போம். அது போக ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் நான் கொடுத்தேன், நீங்க அதையும் பார்க்கணும். அதையும் தாண்டி நீங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் புக்ஸ் வச்சிருக்கீங்க, நம்மளுமே புக் மெட்டீரியல்ஸ் கொடுப்போம் இல்லையா, அதுலயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி தான் அதுல போட்டிருப்போம். நீங்க அது எல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்ஸ் நீங்க ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதையும் பார்க்கணும். அதுக்கடுத்து பிஒய்க்கு இது எல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி ரிப்பீட்டடா சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு வந்து அது டக்குன்னு தெரியும். இப்ப யூனிட் போயிட்டு இருக்கிறப்ப நீங்க சால்வ் பண்ணுவீங்க, யூனிட் முடிச்ச உடனே அதை விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்க முதல்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த வீக்ல என்ன நடந்ததுன்றதை ரிவைஸ் பண்ணுங்க. அதோட ப்ரீவியஸ் இயர் முன்னாடி நம்ம யூனிட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ இந்த வீக் ஃபுல்லா நான் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்கறேன்னா இந்த வீக் எண்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுவீங்க, டெய்லி என்ன பார்த்தோம் அப்படின்றத. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் கிளாஸுக்கு முன்னாடியுமே முந்தின நாள் என்ன பார்த்தோன்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஏன்னா அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் நம்ம போக போகுது. அதனால இப்ப நாளைக்கு நான் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன சொன்னேன், என்ன நம்ம கிளாஸ்ல பார்த்தோன்றத ஒன்ஸ் ஒரு டைம் வந்து நீங்க பார்த்துக்குவாங்க. என்னட்டு வந்து ஃபுல்லா படிச்சுட்டு வர சொல்லல, ஜஸ்ட் ஒரு கிளாஸ் என்னெல்லாம் பார்த்தோம், என்னென்ன கான்செப்ட் இருக்குன்றத ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி அந்த வீக் முடிஞ்சோடனே அந்த ஒரு யூனிட் முடிச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு யூனிட்டுக்கு 1 வீக் வரும். ஓகேவா? ஸோ அந்த 1 வீக் ஃபுல்லா முடிச்சோன்னா அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ரிவைஸ் பண்ணுவீங்க, டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அடுத்த வீக் வந்து அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணணுன்னே ஃபர்ஸ்ட் யூனிட் விட்டுறக்கூடாது, அதையும் வந்து ஒன்ஸ் பார்த்துட்டே வரணும். ஃபுல்லா ஒரு கிளாஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வரணும். ஒரு சில என்ன பண்ணீங்க அப்படின்னா இப்ப 6 டாபிக் பாக்குறோம் ஒரு யூனிட்ல அப்படின்னா 6 டாபிக்லயும் ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்துட்டே வர்றப்பதான் உங்களுக்கு வந்து அது கடைசி வரைக்கும் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு வந்து எல்லா யூனிட்டுமே ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். பின்னாடி நீங்க ரிவைஸ் பண்றப்போ புதுசா படிக்கிற மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? இதுல அதாவது இந்த சால்வபிள் ஃபார் இதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிகிரி வந்து ஹையர் டிகிரி கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேவா? இதுல வந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கிறதும் இருக்கும், நம்ம யூஜில படிச்சிருப்போம். வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சிருக்கிறதும் படிச்சிருப்போம். நமக்கு இதுல சிலபஸ்ல வந்து வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் கிடையாது, கான்ஸ்டன்ட் மட்டும்தான். ஸோ அதனால ஈஸி தான். ஏன்னா வேரியபிள் வரப்போ அதுக்கு ஒரு மாதிரி சால்வ் பண்ணும், அதுக்கு வந்து மெத்தட்ஸ் எல்லாம் மாறும். கான்ஸ்டன்ட்ல வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பர்டிகுலர் இன்டெகிரல்ஸ் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பர்டிகுலர் இன்டெகிரல் அப்புறம் வந்து இந்த சிஎஃப்பிஐன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி. உங்களுக்கு வந்து நிறைய ஈஸியா ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, ரிப்பீட்டட் ஆகும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம். அதே மாதிரி மெத்தட் வந்து இதுதான், இப்படி கேட்டிருந்தாங்கன்னா இப்படிதான் பண்ணணும்ன்றது இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த டாபிக் மாதிரி ஈஸியான டாபிக் எதுவுமே கிடையாது. நீங்க மேக்ஸ் படிச்சு உங்களுக்கு தெரியும், ஏன்னா யூஜில நீங்க படிச்சிருப்பீங்க, பிஜிலையுமே இது வந்து வரும். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு சிஎஃப் பிஐ கண்டுபிடிக்கிறது வந்து அதுலயுமே வரும். தெரியலனாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நம்ம கிளாஸ்ல பார்க்க தான் போறோம். நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் இது. இதுல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும் இந்த டாபிக்ல. ஓகேவா? அதனால சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சால்வே பண்ண வேணாம், பார்த்தாலே தெரியும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு, நம்ம பிவிக்கு பாக்குறப்ப உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுவே வந்து ஈஸி தான். ஓகேவா? இதுலயே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த இதுலயே வருமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் பண்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிடி வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணும்ன்றதுல உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுவுமே ஈஸியா தான் இருக்கும். எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஈக்குவேஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும், அதை எலிமினேட் பண்ணிட்டு பிடி ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும், இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை எலிமினேட் பண்ணிட்டு பிடி கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம என்ன ஜஸ்ட் எல்லாத்துலயும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க.
ஒன்று ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இது ரெண்டுல இருந்தும் கான்ஸ்டன்ஸை வந்து எலிமினேட் பண்ணிட்டு பிடி ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் நிறைய மேக்ஸிமம் இதுல டிவைட் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய கான்செப்ட். ஒரு சிலது கொஞ்சம் இதை கொண்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணி எலிமினேட் பண்ணுவோம். எலிமினேட்ங்கிறது என்னது, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வந்து ஈக்குவேஷன்ஸ் நம்ம எப்படி இருக்கும், இப்போ வந்து 2x + y = 4, அடுத்தது எக்ஸ் பிளஸ் 2y = 8 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டு நம்ம சால்வ் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸையும் ஒய்யும் எலிமினேட் பண்றது தானே நம்மளோட வேலை. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். இது ரெண்டுலையுமே நம்ம சால்வ் எப்படி பண்றோம், எக்ஸையும் ஒய்யும் எலிமினேட் பண்ணி, எலிமினேட் மீன்ஸ் அதோட வேல்யூ கண்டுபிடிச்சு தான் பண்றோம். அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். ஓகேவா, அதுதான் விஷயம். பிடி ஃபார்ம் பண்றதுன்னா அப்படிதான், அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு வந்து வேல்யூ அந்த இதை கண்டுபிடிச்சு அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம், அவ்வளவுதான். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடி. இதுல இந்த பிடியிலேயே உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட் இன்டெகிரல், சிங்குலர் இன்டெகிரல், ஜெனரல் இன்டெகிரல், இது வந்து என்னன்னா நம்ம பிஐன்னு சொன்னோம் இல்லையா, பர்டிகுலர் இன்டெகிரல், அதே மாதிரி கம்ப்ளீட் இன்டெகிரல்னு ஒன்று இருக்கு. கம்ப்ளீட் இன்டெகிரல் ஒரு மாதிரி கண்டுபிடிக்கணும், சிங்குலர் இன்டெகிரல்ங்கிறது ஒரு மாதிரி கண்டுபிடிக்கணும், ஜெனரல் இன்டெகிரல் அது வந்து ஒரு மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு மூணுமே கேட்க மாட்டாங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இது மூணுல ஏதாவது ஒண்ணுதான் கேட்பாங்க. கம்ப்ளீட் இன்டெகிரல் என்னன்னு சொல்லுங்க, அதுதான் கேட்பாங்க. இதுவுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, இங்க பார்த்தோம்ல, இங்க பர்டிகுலர் இன்டெகிரல் இங்க பார்த்தோம்ல, இதே தான் இங்கேயும் பார்க்க போறோம். என்ன, அது நார்மல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து நம்ம செகண்ட் ஆர்டர்ல பார்க்க போறோம். இது வந்து பிடிக்கு பார்க்க போறோம், அவ்வளவுதான். அதுலயுமே கான்செப்ட் வந்து ஒண்ணுதான். ஓகேவா. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைப்ஸ். இது வந்து டைப்ஸ், இந்த பிடிக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டைப்ஸ்ல இதான் சால்வ் பண்ணி தான் நம்ம அந்த பர்டிகுலர் இன்டெகிரல் அதை வந்து கண்டுபிடிப்போம். கிளைராட்ஸ் ஃபார்ம், இது வந்து அந்த இன்டெகிரல்ல இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸ். இது அடுத்த லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்ஸ், சிம்பிள் ப்ராப்ளம். இந்த லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்ஸ்மே ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இன்னும் நீங்க எல்லாமே இதுல எதுவுமே தியரியே கிடையாது, ஃபுல்லாமே அந்த ப்ராப்ளம்ஸ் தான். ஒவ்வொரு டாபிக்லயுமே நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அவ்வளவுதான். இதுல வந்துட்டு உங்களுக்கு 4th யூனிட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா 5th யூனிட் வந்து வெக்டார் கால்குலஸ். ஓகேவா. வெக்டார் கால்குலஸ்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோரியர் சீரிஸ் இருந்தது, அது வந்து இப்போ எடுத்துட்டாங்க. சுத்தமாவே இல்லை, வெக்டார் கால்குலஸ் மட்டும் தான் இருக்கு. இதுல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், இதெல்லாம் கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ், யூனிட் நார்மல், இது எல்லாமே ஈஸி. அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு வெக்டார் கால்குலஸ்ல. ஒரு என்னன்னா உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியாவும் இருக்கும். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறப்போ நீங்க டெய்லி அதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய வரும். இன்னொரு சைடு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், ஒரே மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருக்கும். இந்த டைவர்ஜென்ஸ் இருக்கும், ஒரு சிலத்துல வந்து கேர்ள்னு இருக்கும். அப்ப நீங்க இப்ப கேர்ள் டைவர்ஜென்ஸ் எல்லாம் என்ன கிட்டனா அதான் உங்க கிளாஸ்ல பார்க்க போறோம். நான் இங்க என்ன இருக்கோ அதை தான் சொல்றேன். ஓகேவா. ஸோ அப்படி கொடுத்துருப்ப உங்களுக்கு நிறைய வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லியே வந்து படிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல ஃபார்முலாஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை நீங்க டெய்லியே வந்து படிச்சுட்டே இருந்தாதான் உங்களுக்கு அது வந்து கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுல எல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால வந்து நீங்க இதெல்லாம் டெய்லியே படிச்சுட்டே இருக்கணும். அது அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தயவு செஞ்சு இதை நோட் பண்ணினாலும் வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், இதுல இருக்கிறதுன்னு இல்லை, எந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தாலும் ஃபார்முலாஸ் எடுத்தாலும் டெய்லி நீங்க வந்து படிச்சுட்டே இருந்தாதான் அது கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுல எல்லாமே சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான். இது கிரேட் ஒரு பை என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு கிரேட் பை கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க, கேர்ள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா. ஸோ அதே தான். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை டேரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். யூனிட் நார்மல், சர்ஃபேஸ், ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துட்டு அதுக்கு யூனிட் நார்மல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு யூனிட் நார்மல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும் அப்படின்றது இருக்கும், அவ்வளவுதான். இதுல வந்து உங்களுக்கு நிறைய டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ற மாதிரி தான் வரும். ஓகேவா. ஸோ அதுதான் சிம்பிள் ஈக்குவேஷன். இப்போ x² x² + 2x ஆர் 2y பிளஸ் இருக்குன்னா இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சது அப்படின்னாலே போதும். அதுக்கு நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லயே நம்ம டிஃபரன்ஷியேஷன் ஃபார்ம்லாம், இன்டெகிரேஷன் ஃபார்ம்லாம் எல்லாமே அங்கேயே பார்ப்போம். அதனால பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது இப்போ இங்கே வெக்டார் டிஃபரன்ஷியேஷன் தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டிஃபரன்ஷியேஷன்ல இவ்வளவுதான். கிரேட் கண்டுபிடிப்போம், டைவர்ஜென்ஸ், கர்ல், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ், ஸோ யூனிட் நார்மல், இதெல்லாம் தான் நம்ம வந்து இதுல வந்து கண்டுபிடிக்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா வெக்டார் இன்டகிரேஷன். வெக்டார் இன்டகிரேஷன் வர்றப்பதான் உங்களுக்கு வந்து டபுள் ட்ரிபிள் இன்டகரல்லாம் வந்து வரும்.
வெக்டார் இன்டகிரேஷன்ல பண்றப்ப உங்களுக்கு என்னது லைன் சர்ஃபேஸ் வால்யூம் இன்டகரல் இதெல்லாம் வந்து என்னன்னா லைன்ங்கிறது சிங்கிள் இன்டகரல் ஓகேவா. சர்ஃபேஸ்ன்றது உங்களுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது டபுள் இன்டகரல், வால்யூம்ன்றது ட்ரிபிள் இன்டகரல். அதுல அவங்க ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. நீங்க வந்து இதுல என்னன்னா அது என்ன இந்த இடத்துல வந்து ஷேப்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ வால்யூம் இன்டகரல்னா வந்து வால்யூம் எது கண்டுபிடிப்போம், ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் கண்டுபிடிப்போம். இது கியூபா இல்ல கியூபாய்டா இல்ல என்னது அப்படின்றத அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் போட்டு நம்ம அதுக்கு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சர்ஃபேஸ் அப்படின்றது 2 டைமென்ஷனல் ஓகேவா. ஒரு சர்க்கிள் அண்ட் ஒரு ட்ரையாங்கிள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடுத்துரு 2 டைமென்ஷனல். அதுக்கு வந்துட்டு நம்ம டபுள் இன்டெகிரல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏரியா வந்து கண்டுபிடிப்போம். லைன் இன்டெகிரல்ன்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படின்றத மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுதான், இது 3 தான். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் ஸ்டோக்ஸ் அண்ட் கிரீன்ஸ் தியரம். இதோட அப்ளிகேஷன் என்னது, இது எல்லாமே வந்து இந்த மேல சொன்னோம் இல்லையா, இந்த லைனர் சர்ஃபேஸ் வால்யூம் இதுக்கான உள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஓகேவா. இப்போ ஒரு ஒரு லைன் இருக்குன்னா இது ஒரு லைனு, இங்க ஒரு 2 டைமென்ஷனல் இருக்கு அப்படின்னா சம்திங் என்னது இது ரெண்டை இன்கார்பரேட் பண்ணி ஒரு ஏரியா மாதிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ஸோ இதுக்கு முன்னாடி தனித்தனியா பார்த்தோம், லைன் தனியா வால்யூம் தனியா சர்ஃபேஸ் தனியா பார்த்தோம். இது 3ஐயும் கம்பைன் பண்ணி ஒரு 2 இப்போ சர்ஃபேஸ்க்கும் லைனுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் அதை வச்சு ஏரியா கண்டுபிடிப்போம். அதை வந்து காஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் காஸ் ஸ்டோக்ஸ் அண்ட் கிரீன்ஸ் தியரம் வந்து நமக்கு அந்த முன்னாடி இன்டெகிரல்ஸ் பார்த்தோம் இல்லையா, ட்ரிபிள் இன்டெகிரல் டபுள் இன்டெகிரல் அதுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வச்சு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான். அப்போ வெக்டார் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் தான். அங்க மேல நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இன்டெகிரல் கால்குலஸ் என்ன பார்த்தோம் அதே விஷயம் தான், இங்க பேர் மட்டும் வேற, அவ்வளவுதான். அங்க நம்ம டிஃபரன்சியேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், nth டெரிவேட்டிவ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இந்த இடத்துல என்னது கிரேடியன்ட் டைவர்ஜென்ஸ் கர்ல்னு பார்க்க போறோம். அதுலயுமே உங்களுக்கு டேரக்டா ஃபார்முலாஸ் இருக்கும், சிம்பிள். இன்னும் அந்த கால்குலஸை விடவே இதுல ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ப்ராப்ளம்ஸ்லாம். அங்க வந்து இன்டெகிரல் கால்குலஸ்ல என்ன பார்த்தோம் அதே தான், வால்யூம் சர்ஃபேஸ்ல டபுள் இன்டெகிரல் ட்ரிபிள் இன்டெகிரல் சொல்லி பார்த்தோம். அதே தான் இங்கேயும் எக்ஸ்ட்ராவா காஸ் ஸ்டோக்ஸ் கிரீன்ஸ் தியரம் வந்து பார்க்க போறோம். அவ்வளவுதான். இது ரொம்ப வந்து ஈஸி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட் வந்து என்னது உங்களுக்கு ஆபரேஷன் ரிசர்ச். ஆபரேஷன் ரிசர்ச்ங்கிறது உங்களுக்கு மேல இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை, அது ஒரு தனி இதுதான் ஓகேவா. இதுல மேல இருக்கிற எதுலையுமே அது வந்து இன்கார்பரேட் ஆகி வரப்போறது இல்லை. இன்னொன்று இதுவுமே வந்து உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியது. நிறைய ஓரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வந்து ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டே இருப்பாங்க ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ஒரு சிலதுல என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எல்பிபி சால்வ் பண்ற மாதிரியும் கேட்பாங்க. நான் எல்பிபி சொல்லியா, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஓகேவா. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலே நம்ம ஓஆர் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த எல்பிபில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை சால்வ் பண்றது உங்களுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம 2 மெத்தட் படிக்க போறோம், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஒன்று, பிகம் மெத்தட் ஒன்று, கிராஃபிக்கல் மெத்தட் ஒன்று. 3 மெத்தட் இதுல பார்க்க போறோம். இன்னும் உங்களுக்கு வந்து 2 ஃபேஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டுவல் சிம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் வந்து இன்னும் அதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, இப்போ வந்து எடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ இந்த 3 டைப்ல தான் பார்க்க போறோம். இதுல வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி கொடுக்கலாம். ஒரு சில டைம் இது வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளமா இருக்கலாம், அதுக்கான சான்சஸ் வந்து இதுல வந்து இருக்கு. ஆனா அந்த லென்த்தி ப்ராப்ளமே உங்களால எப்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும், நிறைய கொஸ்டின்ஸ் போட முடியாத மாதிரி இருக்காது. நான் எதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி போட முடியாது ரொம்ப கஷ்டமா கேட்பாங்க நான் எதுவுமே சொல்ல அந்த மாதிரி கேட்க போறது இல்ல. கொஞ்சம் லென்த்தா ப்ராப்ளம் வந்து வரலாம் ஓகேவா. அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. அதுவுமே ஈஸியா உங்களால போட முடியும், டைம் மேனேஜ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இதுல ஆப்ரேஷன் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து எல்பிபி தான் பார்ப்போம். அதுல வந்துட்டு அதை சால்வ் பண்றதுக்கான 3 மெத்தட் பார்க்க போறோம், கிராஃபிக்கல் சொல்யூஷன், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், பிகம் மெத்தட். இதுல வந்து இது ஒவ்வொரு மெத்தட்லயுமே வந்து ப்ராப்ளம் இருக்கும். நீங்க அவங்க ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருவாங்க இல்லையா, நீங்க எந்த மெத்தட்ல வேணா சால்வ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்க இது 3ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில இதுல மட்டும் வந்து உங்களுக்கு அந்த கன்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து நீங்க இப்ப என்ன சொல்றது, இப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க பிகம் மெத்தட்ல சால்வ் பண்ணீங்கன்னா தான் ஈஸியா வரும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலது இருக்கும். ஆனா அவங்க பர்டிகுலரா இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க, நமக்கு அது யூஜில தான் கேட்பாங்க. இந்த இந்த ஈக்குவேஷன் பை பிகம் மெத்தட்னு அவங்க கொடுத்துருவாங்க, அப்ப நம்ம அதுல தான் சால்வ் பண்ணியே ஆகணும். இங்க நமக்கு அதெல்லாம் இல்லை, இங்க நமக்கு ஆன்சர் தானே வேணும், நம்ம எதுல சால்வ் பண்ணா என்ன ஓகேவா. ஸோ உங்களுக்கு 3 மெத்தட்ல எது ஈஸியா இருக்கோ நீங்க இதுல வேணா சால்வ் பண்ணலாம். ஆனா ஒரு சில இதுல வந்து இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணா ஈஸியா இருக்கும்னு ஒரு சில இது இருக்கு. ஸோ அதை நீங்க அந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அது உங்களுக்கு எப்ப தெரியும், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றப்பதான் தெரியும். அப்ப நான் ரிப்பீட்டடா சொல்றது உங்களுக்கு என்னது, எப்ப ஈஸியா இருக்கும்னு நான் சொல்றேன். அதை வந்து
ரிப்பீட்டடா நீங்க நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றப்பதான் அது ஈஸியா இருக்கும். இதை நான் வந்து ஒரு 10 தடவையாவது சொல்லியிருப்பேன் இது வரைக்கும். அதை சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, உங்களுக்கு அப்பதான் வந்து அது மைண்ட்ல செட் ஆகும். அப்போ நம்ம இனிஷியல் நம்ம பண்ண வேண்டியது என்ன, நம்ம கான்செப்ட் கிளாஸ் அட்டன் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட என்ன முக்கியம், நிறைய ஒர்க் அவுட் பண்றதுதான் முக்கியம். நீங்க கிளாஸ்ல பாக்குறதோட அந்த டெஸ்ட்ல பாக்குற கொஸ்டின்ஸோட நிறுத்திக்க கூடாது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்க்கணும், தேடி அதை வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க சால்வ் பண்றப்ப வந்து இப்போ ஒரு பெரிய கொஸ்டின்ஸா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன யோசிப்போம், சரி நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி லென்த்தி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்க போறது இல்லை, நம்ம ஏன் சால்வ் பண்ணுன்னு சொல்லி அந்த மாதிரி விட்டுரும். ஆனா அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க சால்வ் பண்றப்ப ஒர்க் அவுட் பண்றப்பெல்லாம் லென்த்தி கொஸ்டின்ஸா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது சால்வ் பண்ணுனா அதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா அதெல்லாம் பண்றப்பதான் உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸி ஆகும். நீங்க எப்படினாலும் அதை சால்வ் பண்ணுவீங்க, பண்ணணும். ஓகேவா? பெரிய கொஸ்டின் இருந்தாலும் பரவாயில்ல, சால்வ் பண்ணுங்க. நீங்க போட்டு பாக்குறதுல ஒர்க் அவுட் பண்றதுல நீங்க எவ்வளவு வேணா, நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம், எவ்வளவு நேரம் வேணா போடலாம். பட் டெஸ்ட்ல அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க போறது இல்லதான். ஆனா டெஸ்ட்ல கேட்கற கொஸ்டின்ஸ் நீங்க அந்த டைம்குள்ள சால்வ் பண்றதுக்கோ இல்ல பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்றப்பவே, நீங்க மத்த டைம்ல டெஸ்ட்டை தாண்டி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ வந்து நீங்க கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் அது எல்லாமே நீங்க எல்லாமே போட்டு பாருங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் நிறைய வரும். அதே மாதிரி கஷ்டமான ப்ராப்ளமே நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியானதை உங்களால டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் இதுல வந்து எல்பிபில இது தான் 3 மெத்தட்ல கொஸ்டின்ஸ் என்ன சால்வ் பண்றதுன்றது மட்டும் தான் பார்க்க போறோம். வேற எதுவும் பின்னாடிலாம் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம். இது எல்லாமே டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? அதே மாதிரி அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அவ்வளவுதான். இது 2 டாபிக் தான் கொடுத்துருக்கான். அப்ப இது 2ல இருந்து நம்ம என்ன கான்செப்ட் என்ன பண்ணணும், அதுல மெத்தட்ஸ் இருந்ததுன்னா என்ன, நம்ம இப்ப டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்ல ஒரு சில மெத்தட்லாம் வந்து இருக்கு. ஓகேவா? அந்த மெத்தட்ஸ் என்னென்னு பார்ப்போம், அந்த மெத்தட கீழே எப்படி சால்வ் பண்ணுன்றத பார்ப்போம். அசைன்மெண்ட் ப்ராப்ளமும் ரொம்ப ஈஸி தான். அப்ப இதுல இருந்து மெத்தட்ஸ் இருந்துச்சுன்னா அது மெத்தட் என்னது, அதுக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அவ்வளவுதான். அடுத்தது இது வந்து நெட்வொர்க்கிங். ஓகேவா? பர்ட் சிபிஎம்ன்றது உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங்ல வரும், ப்ராஜெக்ட் நெட்வொர்க் டயக்ராம். நீங்க maybe பார்த்துக்கலாம். இங்க இருந்து இது வந்து ஒரு, இப்ப ஏன்றது ஒரு ஒர்க்னா அடுத்தது இங்க இருந்து பிக்கு போகும், அடுத்தது சிக்கு போகும். ஸோ இப்படி வந்து இப்படி போயிட்டே இருக்கும். கடைசியில எண்டா ஒரு ஒர்க்ல வந்து முடியும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து நீங்க மேபி பார்த்துருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நெட்வொர்க்கிங். இதுல வந்து நெட்வொர்க் டயக்ராம் கொடுத்துட்டு அதோட கிரிட்டிக்கல் பாத்துன்னு கேட்பாங்க. ஸோ கிரிட்டிக்கல் பாத்துங்கிறது என்னன்னா, இப்போ நான் ஏல இருந்து, இப்போ இது எஃப்னு வச்சுக்கோங்களேன், ஏல இருந்து எஃப்க்கு போகணும். எதுல போனா வந்து சீக்கிரம் போவேன், அதாவது எந்த பாத்துல, இது 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 நெட்வொர்க்ன்றது பேசிக்கா என்னன்னா, ஒரு பெரிய ஒரு ஒர்க் வந்து பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா அதுல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னு இருக்குன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்டா என்ன பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ க்ளீன் பண்ணணும்னா க்ளீன் பண்றதுக்கு இது பண்ணணும், இல்ல பாலிஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம என்ன பண்ணுவோமோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், ஸ்டெப்ஸ் வரிசையா அந்த ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் கிடைக்கிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுன்றதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா. இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், இதுதான் செகண்ட் பண்ணணும். அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கணும், நமக்கு ஆப்டிமல் சீக்வன்ஸா இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஷார்ட் டைம்லயே அந்த ஒர்க் வந்து முடியணும். அதே டைம் அதே பக்கம் உங்களுக்கு காஸ்ட்டும் அதிகமாக கூடாது. சரி, எல்லாத்துலயுமே இதுதான் நம்ம பேசிக். இது காஸ்ட் அதிகமாக கூடாது, கொடுத்த டைம்ல வந்து முடிக்கும். இதுதான் எல்லா இதோட பேசிக் கான்செப்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்ப அதுக்கான ஆர்டர் தான் இது ஃபர்ஸ்ட். இப்ப இதுதான் வந்து கிளீன் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கும். இது வேற ஒரு இதுவா இருக்கும். அப்போ இதுக்கு அடுத்தது எதெல்லாம், இப்ப எந்த ஆர்டர்ல வந்து நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணோம்னா நமக்கு வந்து இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். எந்த பாத்துல நம்ம வந்து எந்த ஆர்டர்ல பண்ணோம்னா நமக்கு வந்து சீக்கிரமா முடியும், கொடுத்த டைம்குள்ள முடியும், காஸ்ட் கம்மியா இருக்கும் அப்படின்றது. அப்ப அந்த பாத்து தான் கிரிட்டிக்கல் பார்ட். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு நெட்வொர்க் அவங்க கொடுத்துட்டு இல்ல கிரிட்டிக்கல் பார்ட் என்ன அப்படின்றத கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஒரு சிலதெல்லாம் நிறைய ரிப்பீட் ஆகும், உங்களுக்கு பார்த்தாலே இதுதான் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அதை கேட்பாங்க, கிரிட்டிக்கல் பார்ட் என்ன அப்படின்றத கேட்பாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல வேற என்ன கேட்பாங்க, அதுதான் மேக்ஸிமம் இந்த கிரிட்டிக்கல் பார்ட் தான் வந்து கேட்பாங்க. வேற எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ஆனா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அடுத்து அதான் கிரிட்டிக்கல் பார்ட், பார்ட் கம்ப்யூட்டேஷன். ஸோ இதுல வந்துட்டு இந்த பார்ட் சிபிஎம்ல வந்து இதுல கொஞ்சம் வேற மாதிரி அவங்க ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு அதுல வந்து ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சில ஃபார்முலா செஞ்சுட்டு அதை போட்டுட்டு நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான். ரிப்பீட்டட் ப்ராப்ளம் ஓஆர பொறுத்த வரைக்கும் நிறைய வரும். அடுத்தது இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா இன்வென்டரி மாடல்ஸ்.
இன்வென்ட்ரி மாடலில் பேசிக் கான்செப்ட் என்னன்றதை பார்ப்போம். இதுல வந்து நிறைய ஃபார்முலாஸ் வந்து இருக்கு. டேரக்டா இன்வென்ட்ரி மாடல்ன்றது என்னது, நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு இன்வென்ட்ரி நம்ம என்ன சொல்லுவோம், ஜஸ்ட் ஒரு நம்ம மேனுஃபேக்சரிங் வந்து வச்சிருக்கோம். நமக்கு ஒரு டிமாண்ட் வருது, அதுக்கு நம்ம சப்ளை பண்றோம். ஸோ அதுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் தான். எப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதுலேயே வந்து நிறைய உங்களுக்கு வந்து ரீஆர்டர் லெவல் அந்த மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்க ஒரு ஃபேக்டரியோ இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ ரன் பண்றீங்க, அதை வந்து ப்ராஃபிட் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது தான். அந்த கொடுத்துருக்கிற டைம் வந்து நீங்க கரெக்டாக வந்து டிமாண்டை வந்து டெலிவரி பண்ணணும். டிமாண்ட் கம்மியாகவும் சப்ளை அதிகமாகவும் இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், அதே மாதிரி எப்போ வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகும் இல்லையா, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் கம்மியாக இருப்போ எப்போ வந்து நம்ம அதை ரீஆர்டர் பண்ணி திருப்பி ஃபில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம் இதுதான் வந்து இன்வென்ட்ரின்றது. இதுல வந்து இதுல இஓக்யூலாம் என்னன்றதை நம்ம பார்ப்போம்ல. இதுலயும் டைரக்ட் ஃபார்முலாஸ் இருக்கும், அதை அப்ளை பண்ணி அவங்க கொஸ்டின் கொடுத்துருவாங்க. நீங்க ஃபார்முலா அவங்க கேட்கறதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். இதுல வந்து யூனிஃபார்ம் டிமாண்ட் ரேட், இன்ஃபைனைட் ப்ரொடக்ஷன் ரேட் வித் நோ ஷார்டேஜஸ். நம்ம இதுல முக்கியமா என்னன்னா, நம்ம இதுல இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நோ ஷார்டேஜஸ் வச்சு தான் பார்ப்போம். ஷார்டேஜஸ்ன்றது என்னன்னா, நம்ம வந்து எப்படி சொல்றது, நமக்கு ஷார்டேஜே இருக்காது. நம்ம அவங்க டிமாண்ட் வர வர நம்ம சப்ளை பண்ணிட்டே இருப்போம். நம்ம அதாவது அந்த குறிப்பிட்ட டைம்ல நம்ம ரீஃபில் பண்ணிட்டே வரோம்னு அர்த்தம் அந்த ப்ராடக்ட்ஸ். இதே வந்து இன்னொரு பார்ட் வந்து வித் ஷார்டேஜஸ் இருக்கும். வித் ஷார்டேஜஸ்ன்றது என்னன்னா, இப்போ ஒரு நமக்கு நம்ம எஸ்டிமேட் ஒரு 10 நாள் இந்த ப்ராடக்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருப்போம். ஆனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு முடிஞ்சிடும், இந்த ப்ராடக்ட் வந்து முடிஞ்சிடும். அப்போ 2 நாள் ஷார்டேஜ் நம்ம அந்த இடத்துல சப்ளை பண்ண முடியாது. அப்போ நமக்கு என்ன ஆகும், அந்த ஷார்டேஜுக்கு ஒரு காஸ்ட் நமக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போடுவோம். அது வந்து வித் ஷார்டேஜ். இது வந்து வித்தவுட்ன்றப்போ நமக்கு வந்து அந்த அந்த இதே வராது. நம்ம 10 நாள் எஸ்டிமேட் பண்ணோம்னா அந்த 10 நாள் அந்த ப்ராடக்ட் இருக்கும், உங்களுக்கு ஷார்டேஜே வராது. 11வது நாள் நம்ம அதுக்குள்ள ரீஃபில் பண்ணிடுவோம். ஸோ இதை இப்படிதான் கன்சிடர் பண்ணி தான் நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸே போடுவோம். ஸோ இது வித்தவுட் ஷார்டேஜ்ங்கிறது உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸி. ஷார்டேஜே கன்சிடர் பண்ணாம அதுக்கு ஷார்டேஜ் இருக்கிறப்போ ஃபார்முலாஸ் ஒரு மாதிரி வரும், இதுல வந்து ஃபார்முலா ஒரு மாதிரி வரும். இது உங்களுக்கு அதை விட ரொம்ப ஈஸியா இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இதுல என்ன யூனிஃபார்ம் டிமாண்ட் ரேட் வந்து யூனிஃபார்மா இருக்கும்னா, இப்போ ஒரு நாளைக்கு 10 பொருள்லாம் நமக்கு தேவைன்னா அது ஒவ்வொரு நாளும் 10ஆவே தான் இருக்கும், மாறாது, இன்க்ரீஸ் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது. அதே மாதிரி வித் இன்ஃபைனைட் ப்ரொடக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அப்படின்றது கிடையாது. நம்ம ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கும், டிமாண்ட் ரேட் யூனிஃபார்மா இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்க, யூனிஃபார்ம் டிமாண்ட் ரேட் வித் ஃபைனைட் ப்ரொடக்ஷன் ரேட். யூனிஃபார்மும் டிமாண்டும் வந்து யூனிஃபார்மா தான் இருக்கு. டெய்லி 10னா 10 தான். ப்ரொடக்ஷனும் நம்ம டெய்லி 10 தான் ப்ரொடியூஸ் பண்றோம்னா 10 தான், அது அப்படியே போயிட்டே இருக்கும், ஃபைனைட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான். மொத்தமே 6 யூனிட்டுமே வந்து உங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ 6 யூனிட்டுமே நம்ம என்னென்னு ஃபுல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ இவ்வளவுதான் இருக்க போகுது. நம்ம பெருசா வந்து நீங்க காம்ப்ளெக்ஸா எதுவுமே வந்து கிடையாது, எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸி தான். உங்களுக்கு இன்னும் இதுல வந்து ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லாம் வந்து எடுத்துட்டாங்க. அதனால வந்து இன்னுமே ஒரு தியரி பார்ட், இப்போ இது எல்லாமே பாருங்களேன், நீங்க இவ்வளவு நம்ம பார்த்துருக்கோம். இதுல வந்துட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு தியரியே ரொம்ப கம்மி தான். எல்லாமே நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கு. அப்ப உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்கோர் மேக்ஸ்ல பூஸ்ட் பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஓகே, அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்ல எக்கனாமிக்ஸ் மேஜர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து மேக்ஸ்ல வந்து ஸ்கோர் அதிகமா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ மேக்ஸ் படிச்சவங்களால மேக்ஸ் போட முடியும் அப்படிலாம் கிடையாது, யாருனாலும் போடலாம். இப்போ இது எல்லாமே வந்து நான் கிளாஸ் எடுத்தேன்னா யாருனாலும் தான் போட போச்சு. ஓகேவா? ஸோ அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கோர் அதிகமா பண்றதுக்கு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஸ்கோரிங் இல்லை. உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல வந்து அவ்வளவு தூரம் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். தியரி இல்லை அது ஃபுல்லாமே. அதுல வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போது நிறைய தியரி தான் இருக்கும் எக்கனாமிக்ஸ்ன்றப்போ. உங்களுக்கு தியரியை கம்பேர் பண்றப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து மார்க்ஸ் வந்து ஈஸியா வரும் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். எக்கனாமிக்ஸ் 10 மார்க்னு சொல்லல, அதுல ஸ்கோர் பண்றதை விட மேக்ஸ்ல பண்றதுன்றது ஈஸி தான். ஏன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் அங்க நீங்க போட ஆன்சர் அங்க இருக்க தான் போகுது. ஏன்னா கரெக்டா சால்வ் பண்ணி கரெக்டா ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் கண்டிப்பா அங்க இருக்க தான் போகுது. நீங்க அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ண போறீங்க. உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இதுவா அதுவான்ற கன்ஃபியூஷனே இருக்காது. சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர் தானே வரும், மல்டிபிள் ஆன்சர்ஸ் வரப்போறது இல்லை அங்க. அதனால அது நீங்க ஈஸியா உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா தான். பட் எக்கனாமிக்ஸ்ல உங்களுக்கு வந்து நீங்க படிச்சிருக்கணும், தியரி எல்லாம் படிச்சிருந்தாதான் உங்களால ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டா போட முடியும். உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? அதனால மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் வந்து பண்ணாதீங்க. அதுல வந்து ஸ்கோர் வந்து நீங்க அதிகமா எடுக்க பாருங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து சிலபஸ் வந்து ஃபுல்லாவே பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம எஸ்சிஆர்டின்னு ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இந்த சிலபஸ்ல இந்த 6 யூனிட் இருக்கக்கூடிய ஃபுல்லா இருக்காது.
எஸ்சிஆர்டி நம்ம ஸ்கூல் புக் வந்து ஃபுல்லா இருக்க போறதில்ல. ஒரு சில கான்செப்ட் நிறைய ஓரளவுக்கே வந்து உங்களுக்கு ஓல்டு புக்லயும் இருக்கும், நியூ புக்லயும் இருக்கும். அது என்னென்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப அதுதான் நம்ம பார்க்க போறோம். வேர் டு ஸ்டடி அப்படின்றது பார்க்க போறோம் எஸ்சிஆர்டி புக்ஸ்ல. ஓகேவா? இதுல உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வந்து வரும் அப்படின்னா, ஓல்டு 11th மேக்ஸ் புக் வரும். ஓகேவா? 11th மேக்ஸ் புக் அதுல பாத்தீங்கன்னா வால்யூம் 1 அண்ட் 2 இருக்கும். இப்போ அதேதான் மேக்ஸ் புக் பக்கத்துலயுமே 2 வால்யூம் இருக்கும். அதுல ஓல்டு நியூஸ் ரெண்டுமே பார்ப்போம். அதே மாதிரி பிசினஸ் மேக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் பார்ப்போம். ஏன்னா அதுலயுமே மேக்ஸ் உங்களுக்கு வந்து வரும். அதனால இந்த புக் தான் 11th பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பிசினஸ் மேக்ஸ். அதுல வந்து ஓல்டு பார்ப்போம், நியூ பார்ப்போம், வால்யூம் 1 அண்ட் 2 பார்ப்போம். அதே மாதிரி +2 புக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் பிசினஸ் மேக்ஸ், ஓல்டு நியூ, வால்யூம் 1 அண்ட் 2 அவ்வளவுதான். இதுல வந்து ஃபுல் புக்கெல்லாம் படிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் அந்த இது நம்மளோட சிலபஸ்ல இருக்கிற கான்செப்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ இதை எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னது இது? இது வந்து ஓல்டு 11th மேக்ஸ் புக் வால்யூம் 1ல. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா மேட்ரிசஸ் அந்த டாபிக் இதுல பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னதுன்றத போட்டுருக்கோம். அந்த புக்ல இருக்கிற டாபிக்ஸ் என்னது, இது என்ன டாபிக்ஸோட அந்த நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த சைட்ல போட்டுருப்பாங்க 1.4 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க இல்லையா, ஸோ அதான் அந்த டாபிக்ஸ். இது வந்து பேஜ் நம்பரு. இது நம்ம சிலபஸ்ல என்ன யூனிட்ன்றது, இது யூனிட்டோட நேம். ஓகேவா? இதுதான் நீட்டா நம்ம வந்து இதை கொடுத்துருக்கோம். இதை பார்த்து நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் வந்து அந்த புக்ல வந்து இப்போ நான் வந்து அல்ஜிப்ரா வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, இப்போ அல்ஜிப்ரா இதுல எங்க இருக்கு, இங்க இருக்கா, இதுலயுமே பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஸ்டார்ட். ஓகேவா? இது என்ன இருக்கும், நீங்க அதை பார்த்தா போதும். எக்ஸ்ட்ரா எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஸ்கூல் புக்ல என்ன நம்ம சிலபஸ்ல கவர் ஆகுதோ அதை மட்டும் பார்த்தா போதும். மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் வந்து அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வெக்டர் கால்குலஸ். இது நம்ம பேஜ் நம்பர் மட்டும் வந்து கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு வந்து ஈஸி. அந்த புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் இந்த பேஜ் மட்டும் நீங்க கட் பண்ணி கூட மொத்தமா வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி புக்ஸ் வந்து நம்ம குரூப் வந்து ஷேர் ஆகும். ஓகேவா? இந்த புக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். நீங்க வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆஹ் இது இந்த இது பாத்தீங்கன்னா இது அல்ஜிப்ரா தான். ஆனா இது வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம வந்து ஃபுல், அதாவது 504 5 ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? நம்ம ஓல்டு சிலபஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கானதும் சேர்த்து இது பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் லேப்லாஸ் வந்து இல்லை. அதனால நீங்க இப்போதைக்கு இதை வந்து பார்க்க வேண்டியது ஜஸ்ட் வச்சுக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க. பட் இப்போ வந்து நமக்கு லேப்லாஸ் இல்லைன்றதுனால இப்போ இப்போதைக்கு நீங்க பார்க்க வேணாம். அதே மாதிரி ரியலும் நமக்கு இல்லை. ஓகேவா? அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்ல இந்த வால்யூம் 1 பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு தான் இருக்கு. அல்ஜிப்ரா வெக்டர் கால்குலஸ் ரெண்டு தான் இருக்கு. ஸோ இந்த இந்த இது என்ன யூனிட்ன்றது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் 5th யூனிட். இதுல வந்து யூனிட் வந்து மாறும். சரியா? இதுல வந்துட்டு நம்ம வெக்டார் கால்குலஸ் எங்க போட்டிருக்கோம், 5th யூனிட்டா? ஓகே, 5th யூனிட் தான். இது வந்து இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு, இந்த ரியல் அதெல்லாம். அதனால வந்து இந்த 8th யூனிட் 6th யூனிட்லாம் வந்து உங்களுக்கு வரும். இதை பொறுத்தவரைக்கும் 5th ஃபர்ஸ்ட் யூனிட் தான். அப்ப நீங்க இதை பொறுத்தவரைக்கும் அல்ஜிப்ரா வெக்டார் கால்குலஸ் மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 2. வால்யூம் 2ல என்ன இருக்கு உங்களுக்கு, இது ரியல் வந்து இப்போதைக்கு நீங்க பார்க்க வேணாம். அடுத்து டிஃபரன்ஷியல் கேல்குலஸ் இது வந்துட்டு இருக்கு. சரியா? இது வந்து இந்த கால்குலஸ் புக்கு நமக்கு உண்டு, 11th உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாஸுமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க தனியாக எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி அதை நம்ம கிளாஸ்ல பார்ப்போம் எல்லா ஃபார்முலாஸுமே. அதுலயும் இருக்கும். அதில் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு லாஸ்ட் பேஜ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஃபுல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வந்து இதுல நீங்க பார்க்கலாம். அதுல வந்து எல்லா டைப் ப்ராப்ளம்ஸுமே நம்ம சால்வ் பண்ணிருப்போம். ஒரு சில காம்ப்ளிகேட் ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் ஸ்கூல்லையுமே இருக்கும். நம்ம அவ்வளோலாம் பார்க்க மாட்டோம். பட் அதை வந்து ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இதுல இருக்கு. அடுத்து ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இதுவுமே இதில் இருக்கு. இன்டெகிரல் கால்குலஸ். அப்போ 11th நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாரி 11th செகண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இருக்கு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, இன்டெகிரல் கால்குலஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இதை பார்த்தாலும் எங்க இருக்குன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா புக்கில் அந்த வந்து என்ன டாப்பிக்காக இருக்குன்றது கொடுத்துருக்கு. என்ன டாபிக்ஸ் நீங்க அதுல பார்த்தா போதும் அப்படின்றது இருக்கும். அது ஹெட்டிங்கோட கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து இங்க வந்து பேஜஸ் எந்த பேஜ் வந்து, அப்போ உங்களுக்கு கஷ்டமே இல்லை. ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் வச்சுட்டு அந்த புக்ல எந்த பேஜ் வந்து எந்த பேஜ் வரைக்கும்ன்றது இவ்வளோ ஈஸியாவே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டா புக்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்க அதுல பார்த்து என்ன கான்செப்ட்ன்றத படிச்சுட்டு இருந்தீங்கனாலே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இந்த கிளாஸ் அதெல்லாம் பார்ப்போம். நான் புக் வச்சு அந்த ஸ்கூல் புக் வச்சு நான் எடுக்க மாட்டேன். நீங்க ஜஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. நம்ம அதெல்லாம் கிளாஸ்ல பார்ப்போம். கிளாஸ் எடுக்கிறப்போ ரொம்ப பேசிக்ல இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அதெல்லாம் இல்லை. நீங்க ஜஸ்ட் வேணும் ஸ்கூல் புக்ஸ்ன்றப்போ இன்னுமே உங்களுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்டை விட அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்கூல் புக்ஸை வந்து இது பண்ண சொல்றது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு 11th பிசினஸ் புக்ஸ்.
ஓகேவா? பிசினஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும்? அல்ஜீப்ரா இருக்கு, இது லேப்லாஸ் இது வேண்டியது இல்லை, ரியல் அனாலிசிஸ் இதுவும் வேண்டியது இல்லை. அப்போ இதுல வந்து அல்ஜிப்ரா தான் இருக்கு, இதுலயுமே மேட்ரிசஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நியூ புக்லயுமே. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓல்டு புக்குக்கும். சரி, நம்ம மேக்ஸுக்கும் பிசினஸ் மேக்ஸுக்கும் நிறைய டாபிக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இந்த ஏதாவது கொஞ்சம் வேற ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸோ இல்லை வேற ஏதாவது டிஃபர் ஆகுதான்றதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. பட் அதே தான் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுலையும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஓல்டு 11th பிசினஸ் மேக்ஸ் என்ன பார்த்தீங்க? அல்ஜிப்ரா மட்டும் பார்த்தீங்க. அடுத்தது டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இருக்கு, இன்டெகிரல் கால்குலஸ் அதே தான் இதுல இருக்கிற அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ். அப்போ நீங்க ஓல்ட் மேக்ஸ் புக் 11th புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடா வர்றது என்னது? அல்ஜிப்ரா வருது, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இருக்கு, இன்டெகிரல் கால்குலஸ் இருக்கு. ஒரே ஒரு இதுல வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஸோ இதுதான் நீங்க 11th ஓல்டு புக்ல பார்க்க வேண்டியது. பிசினஸ் மேக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டு புக்ஸ்லயும் பார்க்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ புக். ஓகேவா? நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரியல் இது இல்லை, இதுவும் இல்லை, இது எதுவுமே இல்லை. இப்போ அதாவது இல்லை மீன்ஸ் இப்போதைக்கு உங்களுக்கு சிலபஸ் இல்லைனால இப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. ஓகேவா? ஸோ நியூ 11th மேக்ஸ்ல அப்போ நியூ புக் 11th மேக்ஸ் வால்யூம் ஒன்ல இது நீங்க பார்க்க வேண்டியது இல்லை. ரியலும் லேப்லாஸ் பிளாட்ஃபார்ம் தான் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது நீங்க பார்க்க வேணாம். அடுத்து நியூ புக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து அல்ஜிப்ரா இருக்கு, வெக்டர் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்டெகிரல் கால்குலஸ் இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். ஓகேவா? இதுல என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் வருது, வெக்டர் அல்ஜிப்ரா வருது. இப்போ நம்ம அந்த டைவர்ஜென்ஸ் கர்ல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லயுமே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த அந்த யூனிட் எடுக்கிறப்போ ஜஸ்ட் அந்த யூனிட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். உங்களை அதை வச்சு படிங்க, முன்னாடி படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்ல. ஜஸ்ட் அதை ஒரு அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. நம்ம கிளாஸ் எடுத்த அப்புறம் நீங்க ஒன்ஸ் அதில் இருக்கிற அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கூட சால்வ் பண்ணி பார்க்கலாம், ஈஸியா தான் இருக்கும். அடுத்த டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் வந்து லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி அது இருக்கு. இங்க வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல மெத்தட் ஆஃப் டிஃபரன்சியேஷன் இது பார்க்குறோம். அடுத்தது இன்டெகிரல் கால்குலேஷன். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்டெகிரல் கால்குலேஷன்லாம் இன்டெகிரேஷன் ஃபார்முலா ஃபுல்லாமே கொடுத்து சிம்பிளா தான் இருக்கும். ஸோ அப்போ நியூ 11th மேக்ஸை பார்க்க போய் இந்த 4 டாபிக் தான். ஓகேவா? அடுத்தது வந்து நியூ 11th மேக்ஸ் வந்து பிசினஸ் மேக்ஸ். ஓகேவா? இதுல மாதிரி தான் அல்ஜிப்ரா இருக்கு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இது மூணு தான் இங்கே பார்க்க போறீங்க. மேட்ரிசஸ் இங்க வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஓகேவா? இதுல வந்து என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டாபிக் முதற்கொண்டு இருக்கு உங்களுக்கு. ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, லிமிட்ஸ், டெரிவேட்டிவ், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், டெரிவேட்டிவ் தான் ஃபுல்லாமே. இது என்ன டாபிக்னே இருக்கு. இது நம்ம ஒவ்வொரு டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. அடுத்து வந்து 12th மேத்தமெட்டிக்ஸ். ஓல்டு வந்து பின்னாடி இருக்கு. ஸோ 11th கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி, சாரி 12th கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலயுமே என்ன இருக்கு? அல்ஜிப்ரா இருக்கு, காம்ப்ளெக்ஸும் கிடையாது, ஃபுல்லாமே அல்ஜிப்ரா தான், வெக்டர் கால்குலஸ். இதுலயுமே டாபிக்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது பொறுத்த வரைக்கும் ரேங்க் வந்து உங்களுக்கு மேட்ரிசஸ்ல வரும். நான் ஹோமோஜினஸ் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து காம்ப்ளெக்ஸ் கிடையாது. தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல டெஸ்கார்ட்ஸ் எல்லாம் எதுக்கு போடுவோம்னா அந்த ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, பார்த்தோம்ல. காம்ப்ளெக்ஸ் டாபிக்ல வந்து ஒரு கொடுத்தது எவ்வளோ ரூட்ஸ் இருக்கு, எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அந்த இடத்துல இந்த டெஸ்கார்ட்ஸ் ரூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது அடுத்தது வந்து வெக்டார் அல்ஜிப்ரா. இதுல வந்து பேசிக்ஸ் தான். இதுல நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஓவர் யூ த பேசிக்ஸ் ஒன்லி இன் திஸ் யூனிட். அந்த யூனிட் ஃபுல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் நீங்க பேசிக்ஸ் தான் இருக்கிறதுனால ஒன்ஸ் பார்த்தாலே போதும். அப்போ நியூ 12th மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். அதுவுமே நம்ம டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருந்தா போதும். அடுத்தது வந்து வால்யூம் 2. வால்யூம் 2ல பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பார்ப்போம். இதுல என்ன அப்படின்னா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்னன்னா இந்த என்ன சொல்றது, வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப இந்த 0/0
இல்லை இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இதெல்லாம் வரும். இதெல்லாம் தான் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் வரும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா அது என்ன சால்வ் பண்ணோம் அப்படின்ற அந்த form அது இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன இருக்கு? இது வந்து ரியல் கிடையாது. டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல இது வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமா நம்ம சிலபஸ்ல பார்த்தோம் இல்லையா, அந்த டாபிக் இருக்கு. இது வந்து சம்மரி. அடுத்தது வந்து டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். இதுல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல வரும். இதுல வந்து ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகேவா, அதுல என்ன இருக்குன்றத வந்து பார்த்தீங்க, காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இதுல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பிடி ஓகேவா, பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலலாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா, அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டெகிரல் கால்குலஸ், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல். இதுல வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ன்றது என்ன, உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஏரியா வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுவோம். அதுதான் அப்ளிகேஷன்ஸ்ல வரும். அடுத்து ஃபண்டமெண்டல் தியரம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இவ்வளவுதான் நீங்க பார்க்கணும். இது என்ன, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ஒன்று இருக்கு. அடுத்தது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இன்டெகிரல் கால்குலஸ், அவ்வளவுதான். இங்க வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஓடிஇன்னு சொல்லுவோம். ஓடிஇ பிடிஇ. ஓடின்றது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், பிடின்றது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா, ஸோ அந்த டாபிக்ல இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் இதுல இருக்கு. அது மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா, இதுதான் வந்து 12th உங்களுக்கு வால்யூம் 2 நியூ புக் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பிஸ்னஸ் மேக்ஸ். பிஸ்னஸ் மேக்ஸ்லுமே அதே தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அல்ஜிப்ரா, இன்டெகிரல் கால்குலஸ், என்னென்ன டாபிக்ஸ்ன்றதை மட்டும் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா ரேங்க் அது கொடுத்துருக்கு. இது வந்து மேட்ரிக்ஸ் தான் நமக்கு வருது. அடுத்தது இன்டெகிரல் கால்குலஸ்ல எடுத்துட்டீங்கன்னா ஏரியா பிட்வீன் டூ கர்வ்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, டபுள் இன்டெகிரல் வரும். அதெல்லாம் அது யூஸ் பண்ணி வர்றது. அடுத்தது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல உங்களுக்கு இதெல்லாம் வந்து அப்போ இங்க வந்து ஃபுல்லுன்னு கொடுத்துட்டாங்கன்னாலே உங்களுக்கு ஃபுல்லாமே பேசிக்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஒரு டைம் என்னது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தாலே போதும், அவ்வளவுதான். அதனாலதான் இங்க ஃபுல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு 20 பேஜ் தான் வருது. ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து இப்போ அடுத்தது பார்க்க போறதெல்லாம் ஓல்டு புக்ஸ். ஓல்டு புக்ஸ்ல வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதேதான். அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம கிடையாது. பட் இன்வெர்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் வந்து நமக்கு வரும் இல்லையா, மேட்ரிக்ஸ்ல வந்துட்டு வரும். இன்வெர்ஸ் வந்து இருக்கு. அப்ப இது நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க, பாக்கலாம். இங்க இன்வெர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கனால மேட்ரிக்ஸ்ல நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் என்னன்றத பாத்துக்கோங்க. அடுத்தது மேக்ஸிமம் அண்ட் மினிமா இருக்கு, பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ், பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்ங்கிறது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஆனா இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஐயோ இவ்வளவு பார்க்க வேண்டிய இருக்கா ஸ்கூல் புக்ஸ்ல அப்படின்னு தோணலாம். பட் நிறைய உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. நீங்களே பாத்தீங்க இல்லையா, இந்த மேட்ரிக்ஸே வந்து நம்ம நிறைய பார்த்தோம். உங்களுக்கு வந்து அது ஓல்டு புக்லயும் ரிப்பீட் ஆகும், நியூ புக்லயும் ரிப்பீட் ஆகும். பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டுலையுமே வந்து ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகும். அதனால உங்க பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நிறைய இது ரிப்பீட் ஆகுறதுனால ஒரு மொத்தம் பார்க்கறது ரொம்ப பேசிக்ஸ் கம்மியா தான் இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் கால்குலஸ்ல அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன், ஃபண்டமெண்டல் தியரம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அதே தான். அந்த மேக்ஸ்ல என்ன இருக்கோ அதே தான் இங்க பிசினஸ் மேக்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேவா, இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இருந்தது தான். ஜஸ்ட் இதெல்லாம் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்னன்றதை நீங்க பார்த்துக்கோங்க. இங்க வந்து டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், கிளாஸுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் அப்படின்னா என்னன்றதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒன்ஸ் கிளாஸ் எடுத்து நான் ப்ராப்ளம்ஸ்லாம் போட்ட அப்புறம் நீங்க வந்துட்டு போய் அதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்டே வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அப்படின்னா என்ன, இப்போ வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு டாபிக் இருக்குன்னா செகண்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன்னா என்னது, அது என்ன ஃபார்மேட்ல இருக்கும், எப்படி எல்லாம் அதை வந்து சால்வ் பண்ணலாம், இல்லை அதை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் பார்த்து வந்துடுங்க. அப்புறம் நான் கிளாஸ் நம்ம எல்லாம் பார்ப்போம். ப்ராப்ளம் சால்வ் பண்ண அப்புறமா நீங்க திருப்பி ஒன்ஸ் அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் அப்புறமா சால்வ் பண்ணும். முதல்ல சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் மேக்ஸ் பார்த்தோமா, இது வந்து மேக்ஸ் புக். இதுல வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அல்ஜிப்ரா தான் இருக்கு ஃபுல்லா உங்களுக்கு. என்னது, இன்வர்ஸ், சொல்யூஷன் ஆஃப் அந்த நம்ம இது பார்த்தோம் இல்லையா, லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். நம்ம செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், அதை வந்து மேட்ரிக்ஸா ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது ரேங்க். இதெல்லாம் வந்து ரேங்க்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸ்லாம் நிறைய சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த ரோ வைக்கலாம், காலம் வைக்கலாம், அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் எல்லாம் அதெல்லாம் நமக்கு சிம்பிளா இருக்கும் இந்த இதெல்லாம். அதனால வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ்ல பார்க்கறது இனிமேல் ஈஸியா இருக்கும். இது வந்து கன்சிஸ்டன்சி.
இது பார்த்தோம் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இது வந்து கன்சிஸ்டண்டா இன்கன்சிஸ்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த விஷயம் இருக்கு இதுல. அடுத்து வெக்டார் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் தான் இது இருக்கு. இன்ட்ரோ ரிசல்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு இல்லை. ஸோ இது மட்டும் நீங்க பேசிக் வந்து பார்த்து வந்தா போதும். அடுத்தது ஓல்டு 12th மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல வந்து இது ஃபுல்லாமே இருக்கும். இன்டர்டெர்மினேட் ஃபார்ம், மோனோடானிக் ஃபங்க்ஷன், மேக்ஸிமா மினிமா, இந்த டாபிக்லாம் நம்ம உள்ள ஃபுல்லா பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல வந்துட்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் இதுல இருக்கு. இன்டெகிரல் கால்குலஸ் இதெல்லாம் இன்ட்ரோ தான். இது நிறைய இதுல பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஜஸ்ட் அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு வந்தா போதும். அடுத்த இதுல என்னது, இதுவே தான் இன்டெகிரல் கால்குலஸ்ல ஏரியா அண்ட் வால்யூம் வந்து இருக்கு. ஸ்கூல் புக்ஸ்ல சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அதை டயக்ராம்லாம் போட்டு போடுற மாதிரி இருக்கும். இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இங்க ஒரு லைனு, 4 லைன் இருக்குன்னா இந்த ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி அப்புறம் 2 கர்வ் கொடுத்துருப்பாங்க. 2 கர்வ் கொடுத்துட்டு கிராஃப்ல தானே போகும். ஸோ இந்த ஏரியா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா நீங்க அதுல டயக்ராம்லாம் போட்டு சால்வ் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. அதனால ஈஸியா இருக்கும் இந்த ஏரியா வால்யூம்லாம். அது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இது வந்து இல்லை. அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ இல்லை. அதனால இதான். அப்போ இதுல இருக்கிற எல்லா யூனிட்லயுமே உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து எஸ்ஆர்டி புக்ஸ்ல வந்து இருக்கு இல்லையா. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் எல்லாமே என்ன பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு இந்த ஜஸ்ட் அது என்னன்னு உங்களை நான் அப்படி படிச்சுட்டு வாங்க, நீங்க ஸ்கூல் புக்ல தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி தான் அவங்க ரொம்ப சிம்பிளா அதை ஃபார்முலேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்றப்போ நமக்கு படிக்கிறதுக்கு நமக்கு பேசிக்ல இருந்து நம்ம போறப்போ அதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து வேர் டு ஸ்டடின்றது. இது புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் ஆயிடும். ஓகேவா. ஸோ நீங்க ஜஸ்ட் அதை வந்து எந்த பேஜ் இந்த பேஜ் நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்தா போதும். அவ்வளவுதான். ஓகேவா. அதுதான். ஓகே. இப்போ நம்ம வந்து சிலபஸ் ஃபுல்லாவே பார்த்துட்டோம். 6 யூனிட்லயும் என்னென்ன இருக்கு உள்ள டாபிக் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபுல்லா பார்த்தாச்சு. அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன வந்து ஸ்கூல் புக்ஸ்ல படிக்க வேண்டியிருக்குன்றதையும் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு நான் சொல்லிட்டேன். எப்படி படிக்கணும், எப்படி நீங்க சால்வ் பண்ணணுன்ற விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இனி அடுத்து நம்ம வந்து அப்படியே வச்சு எல்லா யூனிட்ஸ்குள்ள போயிட்டு தான். இதுக்கு ஜஸ்ட் நம்ம அல்ஜிப்ரால வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்ட்ரோ மட்டும் பார்ப்போம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருந்ததே நமக்கு என்ன இருந்துச்சு, தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் இருந்தது. ஓகேவா. எல்லாருமே பார்த்துருக்கீங்க. ஸோ இன்னும் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எப்பவுமே வந்து என்ன பண்ணணும்னா 2 நோட் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 நோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் வந்து உங்களுக்கு என்னன்னா நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய நான் சொல்ற நோட்ஸ் எல்லாமே நீங்க வந்து நோட் பண்ணிருக்கீங்க. ப்ராப்ளம்ஸ் நம்ம கிளாஸ்ல பார்க்கறது எல்லாமே அதுல போட்டுக்கிட்டு, இன்னொரு நோட் எதுக்குன்னா இப்போ நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னா அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் பாருங்க. ஒர்க் ஷீட்ஸ்லாம் நம்ம கொடுப்போம். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச அப்புறமா அது ரிலேட்டடான ஒர்க் ஷீட்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ அதோட ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பிவைக்யூ பார்க்குறப்போ அதெல்லாம் வந்துட்டு அந்த நோட்ல சால்வ் பண்ணிப்போம். ஓகேவா. அப்போதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்றது அதெல்லாமே தனியா ஒரு நோட்டு. நம்ம கிளாஸ்ல ஃபுல்லாமே பார்க்கறது, கிளாஸ்ல பார்க்கக்கூடிய நோட்ஸ், கிளாஸ்ல பார்க்குற ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு நோட்லயே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. So அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் சொல்றேன் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஃபுல்லா தியரிலாம் எழுத போறதில்லை. என்னோட பாயிண்ட் வேணுமோ அதெல்லாம் தான் எழுத போறேன். எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ நோட்லாம் எல்லாம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஜஸ்ட் நான் இன்ட்ரோ தான், நான் ஃபுல்லா டீப்பா பார்க்க போறேன். ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் தான் நான் கொடுக்க போறேன். ஸோ அதை வந்து நான் கொடுக்குற நோட்ஸ் மட்டும் நீங்க அப்படியே வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். வேற என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றது தான். அப்ப நமக்கு ஈக்குவேஷன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதுல வந்துட்டு ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா ஈக்குவேஷன் அப்படின்னாலே வந்து எனி திங் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்துச்சுன்னா அது ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அப்படி நம்ம அது வந்து அது அப்போ ஸ்கூல்ல புரியிருக்கா. ஈக்குவல் சைன் இருந்துச்சுனாலே அது வந்து ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப எலிமெண்ட்ரியா படிக்கிறது நம்ம. பட் இப்போ வந்து படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அது கொஞ்சம் அந்த என்ன சொல்றது அந்த புக்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா. ஸோ ஒரு ஈக்குவேஷன்ன்றது என்னது, an equation
இஸ் ஆஃப் த ஃபார்ம். ஒரு ஈக்குவேஷன்றது என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்றது தான். ஏ நாட் எக்ஸ் பவர் n plus a1 x power n minus 1 plus etc. a n minus 1 x plus a n equal to 0. இது வந்து நம்ம ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கலா படிக்கிறோம். இந்த விஷயம் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்றது. இதுல வந்துட்டு இந்த ஓகே இதுல வந்து இந்த ஏ நாட்ன்றதெல்லாம் என்னது, வேர் இந்த ஏ நாட்ல இருந்து ஏ ஒன்ல இருந்து ஏஎன் வரைக்கும் என்னது, கான்ஸ்டன்ஸ் இதெல்லாம். ஏன்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் இருந்ததுன்னா அதுல வந்துட்டு கான்ஸ்டன்ஸும் இருக்கும் வேரியபிள்ஸும் இருக்கும் இல்லையா, அதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் சொல்றோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இது இதே ஃபார்மேட்ல தானே இருக்கு. இதுல வந்துட்டு இந்த ஏ நாட்ன்றது என்னது, ஏ நாட் வந்து 1, ஏ ஒன்ன்றது 2, இது வந்து என்னது நமக்கு ஏஎன். ஏஎன்ன்றது எப்பவுமே அந்த ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் டேர்மா இருக்கும். இது எல்லாமே ஈக்குவேஷன் தான், பட் இதெல்லாம் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட்ஸ்னா என்னது, ஒரு எக்ஸோ இல்லை ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அதுதான் கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்லுவோம். தனியா அந்த வேரியபிள் இல்லாம இருக்கிறது வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ ஒரு ஈக்குவேஷன்ல வந்து எப்பயுமே இந்த லாஸ்ட்ல இருக்கிற ஏஎன் அப்படின்றது தான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டேர்மா இருக்கும். அதாவது கூட எந்த ஒரு வேரியபிளுமே இல்லாம இருக்கும், அதுதான் வந்து கான்ஸ்டன்ட். மிச்சம் இருக்கிற இந்த ஏ நாட்ல இருந்து ஏஎன் மைனஸ் ஒன்று இருக்கிறது எல்லாமே வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் தான் வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் பார்க்குறப்ப கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் பார்ப்போம். இது எப்பயுமே நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஏ, பி, சி இப்படி டினோட் பண்ணும். மேக்ஸிமம் சி வரைக்கும் தான் போவோம், இல்லை டி கூட போகலாம். இது வந்து வேரியபிள் எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ், ஒய், இசட் இப்படி போகும். ஓகேவா? இப்படிதான் நம்ம யூஸ்வலாகவே யூனிவர்சலாக ஃபாலோ பண்ணுறது இதுதான். கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்ம ஏபிசின்னு சொல்லிட்டு தான் போட் போகிறோம். அப்போ எந்த இடத்துலலாம் ஏன்னு சேர்ந்து வருதோ, ஏபியில் வருதோ அதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸ், ஒய், ஜெட் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து வேரியபிள்ஸ் ஆகும். இதெல்லாம் நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றதுக்காக, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஓகேவா? ஸோ அதான். அப்போ ஒரு ஈக்குவேஷன்றது எந்த ஃபார்மேட்ல இருக்கும், இப்படிதான் உங்களுக்கு. An equation is of the form a naught x power n, a1 x power n minus 1 plus etc. up to an minus 1 x plus an equal to 0. இப்போ இதுல வந்து ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு வேரியபிள் இருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, நடுவில் வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருக்கும், ப்ளஸோ மைனஸோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ ஏதோ ஒன்று இருக்கும். அடுத்தது ஈக்குவல் இருக்கும், ரைட் சைடு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த இடத்துல 0 இருக்கு, வேற ஏதாவது வேல்யூவாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை வந்து இது வந்து என்ன டிகிரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு சொல்றோம், known as rational integral equation of nth degree. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்ல வராங்க, ரேஷனல்ன்றது என்னது, முன்னாடி உங்களுக்கு கான்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரேஷனல் நம்பர்ஸ் தான் இருக்கும், இரேஷனல் நம்பர்ஸ் இருக்காது. இன்டகரல் இங்க வந்து இங்க இந்த இன்டகரல் கிடையாது. ஓகேவா? இன்டகரல்ன்றது இன்டீஜரை வந்து டினோட் பண்றாங்க. ஓகேவா? இன்டீஜர்ஸ் தான் இருக்கும், இன்டீஜர்ஸ் தான் இருக்கும், அது ஒரு ரேஷனலாக தான் இருக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் nth டிகிரி. nth டிகிரின்றது என்னது, உங்களுக்கு பவர் வந்து என்ன இருக்கும், இதுல வந்து n இருக்கா பவர்ல, அப்போ இது வந்து nth டிகிரி. ஓகேவா? என்ன பவர் இருக்கோ அதை சொல்றாங்க, மேக்ஸிமம் பவர் என்னவோ. இப்போ 2ன்னு பவர் இருந்துச்சுன்னா அதை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம், செகண்ட் டிகிரி. 3 இருந்துச்சுன்னா கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஜென்ரலா ஒரு ஈக்குவேஷன்றது எப்படி தான் இருக்கும், இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதுல வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதோட ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிகிரின்னு சொல்லுவோம் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இதுதான் ஈக்குவேஷன் தான் என்னன்றது பேசிக். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னால அடுத்தது நம்ம எதுக்கு போவோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ்க்கு போவோம். ஓகேவா? அடுத்தது என்னது நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரூட்ஸ். இப்போ ரூட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஈக்குவேஷன் இப்போ இதை வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ஓகேவா? யூஸ்வலா ஒரு பாலினாமியல்ன்றது ஈக்குவேஷன் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ அதை நம்ம யூஸ்வலா எப்படி சொல்லுவோம்னா பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பி ஆஃப் எக்ஸ்ன்றதை நான் இதை எடுத்துக்கிறேன். இது இந்த ஏ நாட் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஏ ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸெட்ரா ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஏஎன் ஈக்குவல் டு 0. இதுதான் பி ஆஃப் எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதுல வந்து எக்ஸுக்கு பதிலாக இது ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஏன்னு போட்டால் திருப்பி கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னு நம்ம போடுறப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஆல்ஃபான்னு ஆயிடுமா. இந்த பி ஆஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 0 நம்ம கிடைச்சதுன்னா இது 0. ஓகேவா? 0 இது அதாவது 0 கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம், இந்த இதுல எக்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் வந்து ஆல்ஃபா போடுறப்போ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த 0ன்றது நமக்கு கிடைச்சது அப்படின்னா சிம்ப்ளைஸ் ஆல்ஃபா இஸ் a root of 1. 1ன்றதுன்னா அந்த ஈக்குவேஷன். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இந்த ஈக்குவேஷன் இருக்கு, அது எந்த டிகிரியாவும் இருக்கலாம். அதுல வந்து நம்ம எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போடுறப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு டேலி ஆச்சு, சால்வ் ஆச்சுன்னா இது 0 தான் இல்லை. இது என்னன்னா இந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த சைடு கொண்டுட்டோம். இப்பலாம் இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 1ன்னு இருக்குன்னா இப்போ நீங்க வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகேவா? இப்போ இதுல நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுறேன். ஓகேவா? 1ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இங்க 1 பிளஸ் இங்கே 1 பிளஸ் 1 கண்டுபிடிக்கணும். 0 கிடையாது, இது ஈக்குவேஷன் தான் 0. நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 1 பிளஸ் 2 பிளஸ் 1 என்ன வரும், 4 வரும், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது 1 வந்து இந்த ஈக்குவேஷனோட ரூட் கிடையாது. ஓகேவா? இப்போ இதே வந்து -1 போடுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 போடுங்க. அப்போ என்ன வரும், -1 பிளஸ் 2 இன்டூ -1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இது மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தான். அப்போ 1 -2 பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இங்கே ஒரு 2 -2 வந்து 0 ஆயிடுச்சா. இப்போ வந்து என்ன உங்களுக்கு ஆன்சர் வந்து 0 வருது. ஓகேவா? 0 வந்துச்சுன்னா அப்போ என்னப்பா எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்றது இதோட ஒரு ரூட்டு, அவ்வளோதான். இதை தான் மேலே சொல்லியிருக்கோம். ஒரு ஈக்குவேஷனை வந்து எக்ஸோட எந்த வேல்யூலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அதெல்லாம் வந்து அதோட ரூட். உங்களுக்கு இன்னொன்று என்னன்னா, அது இப்போ ஒரு ஈக்குவேஷன் nth டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து nth டிகிரியா, பவர் வந்து nல இருக்கிறதுனால அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன உங்களுக்கு, அப்போ ஈக்குவேஷன் 1 ஹேஸ் n ரூட்ஸ். ஓகேவா? ஏன் அப்படின்னா அது பவர்ல என்ன இருக்கோ அவ்வளோ ரூட்ஸ் வந்து அந்த ஈக்குவேஷனுக்கு இருக்கும். இதே பவர் வந்து 2 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருந்தாலும் அதுக்கு ரூட்ஸ் வந்து 2 இருக்கும். கியூபிக் ஈக்குவேஷன் தான் 3 ரூட் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரான்னு அடுத்து சொல்லுவோம். ஓகேவா? இதான் இப்போ அடுத்து பார்ப்போம். இது நோட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணலாம் எழுதிக்கோங்க. நம்ம ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் அதை மட்டும் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் மாதிரி அதுல என்னெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் பேசிக்கா சொல்லிட்டு நம்ம கிளாஸ் எடுத்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இந்த ஃபண்டமெண்டல் தியரம் பற்றி உங்களுக்கு எல்லா அதாவது அல்ஜிப்ரான்னு இல்லை, எல்லா இதுலையுமே இது பேசிக் வந்து யூஸ் ஆகும். ஒரு nth டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்குன்னா n ரூட்ஸ் தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு இதுலயும் யூஸ் ஆகும், காம்ப்ளெக்ஸ்லயும் யூஸ் ஆகும், ரியல் அனாலிசிஸ்லயும் யூஸ் ஆகும். எல்லாத்துலயுமே இந்த ஃபண்டமெண்டல், அதனால தேவை ஃபண்டமெண்டல் தியரமா சால்வ் செய்யறாங்க. ஓகேவா? இது நீங்க நிறைய இடத்துல இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது என்னது அப்படின்னா எவ்ரி பாலினாமியல் ஈக்குவேஷன் f of x, p of x நீங்க எப்படி வேணா சொல்லிக்கலாம்.
equal to 0 as at least one root. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்தீங்கனாலும் அதுக்கு வந்து ஒரு ரூட்டாவது கண்டிப்பா இருக்கும். அது எப்படி இருக்கலாம், ரியலாகவும் இருக்கலாம் ஆர் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. அப்போ ஒரு பாலினாம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்தீங்கனாலே அதுக்கு கண்டிப்பா ஒரு ரியல் ரூட் ஆர் அட்லீஸ்ட் ஒன் ரூட். ஓகேவா, ஃபண்டமெண்டல் தியரம் இதுதான் சொல்லும். அடுத்ததான் நம்ம இதை வந்து அடுத்து பின்னாடி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, nth டிகிரி பாலினாமியல் இருந்துச்சுன்னா அது n ரூட்ஸ் இருக்குன்றத அடுத்தது சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ எவ்ரி பாலினாமியல் ஈக்குவேஷன் f of x equal to 0 has அட்லீஸ்ட் ஒன் ரூட். அது வந்து ரியலாகவும் இருக்கலாம் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா, ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியல் ரூட்ஸாகவும் இருக்கும் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாகவும் இருக்கும். நம்ம ஸ்கூல் லெவல்லாம் வந்து ரியல் ரூட்ஸ் தான் அதிகமாக பார்த்துருப்போம், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வச்சு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாகவும் இது இருக்கலாம். பட் காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருந்ததுன்னா அது வந்து பேரா தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தா இல்லையா, ஏ பிளஸ் ஐடி, ஏ பிளஸ் ஆர் மைனஸ் ஐடின்னு சொல்லிட்டு. காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருந்துச்சுன்னா அது வந்து பேரா தான் அக்கர் ஆகும். ஓகேவா, அது இப்போ இதை வந்து ஃபண்டமெண்டல் தியரம். அப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்கனாலே அது கண்டிப்பா ஒரு ரூட்டே இருக்கும் அப்படின்றது. இதையே வந்து கொஞ்சம் மாடிஃபை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒண்ணு, இதே இன்னொரு இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எவ்ரி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் nth டிகிரி has n roots and only n roots. ஓகேவா, புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்குன்னா அது கண்டிப்பா ஒரு ரூட்டாவது இருக்கும். அது ரியலாவும் இருக்கலாம் காம்ப்ளெக்ஸாவும் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து அடுத்து அதே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன சொல்றாங்க, nth டிகிரி பாலினாமியலுக்கு n ரூட்ஸ் இருக்கும், n ரூட்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு ரூட் தான் இருக்கும், ரெண்டுக்கு மேல இருக்காது. கண்டிப்பா ரெண்டு இருக்கும். கியூபிக்கா இருந்தா மூணு ரூட் கண்டிப்பா இருக்கும், மூணுக்கு மேல இருக்காது. ஸோ இதுதான் இந்த ஃபண்டமெண்டல் தியரம். ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு சொல்றாங்க, ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரூட்டாக கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதோட டிகிரி nth டிகிரியா இருந்துச்சுன்னா அதுக்கு n ரூட்ஸ் இருக்கும்ன்றத சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரான்றது. இதையே டைரக்டா கேட்பாங்க. இதே வந்து டைரக்டா வந்து nth டிகிரி இதுதான் வந்து பாலினாமியல், இது வந்து என்ன தியரம்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரான்றது என்னதுன்னு கேட்டு கீழே வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். இது டைரக்ட் கொஸ்டினாவே இருக்கு. அதே மாதிரி இந்த இந்த என் ரூட்ஸ்ன்னு இருக்குல்ல, இங்க வந்து டேஷ் போட்டுருவாங்க எவ்வளவு ரூட்ஸ் இருக்கும்ன்றது. அப்ப எவ்வளவு ஈஸியா கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க இந்த இடத்துல வந்து நோட் பண்றோம். இப்ப இப்ப நோட் பண்ணீங்கன்னா, இப்ப நான் வந்து சொன்னேன் இப்ப இவ்வளவு ரூட்ஸ் இருக்குன்னு, இப்ப இதை நோட்டுன்னு வேணாலும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல என்னன்னா, இது வந்து மல்டிபிள் ரூட்ஸ் இருக்கலாம். The polynomial may have multiple roots. மல்டிபிள் ரூட்ஸ் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரே ரூட் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும். ஓகேவா, அதுதான் வந்து மல்டிபிள் ரூட்ஸ் சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகேவா, ஸோ அப்ப என்னது, அப்ப ஒரு ஈக்குவேஷன் வந்து இருக்குன்னா அப்ப என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, இது இருக்குன்னு இதை வந்து நான் சால்வ் பண்றேன்னா அதை நம்ம இது வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம். அப்போ யூஸ்வலா ஸ்கூல்ல எப்படி படிச்சிருப்போம், இந்த ஒன்னுன்றது மல்டிப்ளை பண்ணா ஒன்னு வரணும், ஆட் பண்ணா இந்த ரெண்டு வரணும், இப்படிதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. எப்படி பிளஸ் போட்டு கூட போடுவோம். இங்க வந்து எக்ஸ் இருக்கும், இங்க வந்து உங்களுக்கு என்ன வரணும், 2 வரணும், ஆட் பண்ணா 2 வரணும், மல்டிப்ளை பண்ணா 1 வரும். அப்ப எப்படி போடுவீங்க, இப்படி போடுவீங்களா, ஒன்னு ஒன்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு. இல்லைன்னா நீங்க அந்த மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அந்த ஃபார்முலா வச்சும் போடலாம். ஓகேவா, ஜஸ்ட் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம போட்டிருப்போம். இதனால இதை வேணாலும் இது கீழே கூட நான் எழுதி வச்சுக்கோங்க, அது நீட்டா எழுதுறேன்.
எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. இப்போ இதுக்கு நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பேன்? ரூட் வந்து என்ன இதுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிலன்னா நோட் பண்ணிக்கிறீங்க. மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இதில் வந்து ஏன்றது என்னன்னா இந்த இந்த டேர்ம், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஹையஸ்ட் பவர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. ஏ வந்து என்னது? 1. ஓகேவா? அடுத்தது வந்து பின்றது என்னன்னா இந்த எக்ஸ் அடுத்த டிகிரி இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கிறதோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? அது வந்து என்னது? பி வந்து என்னது? 2. சின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் 1. ஓகேவா? இது வந்து சி வந்து 1. இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்றது -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயருங்கிறது 4 மைனஸ் 4ac என்னது? இங்கே 1 இன்ட்டு 1 ஏ, இது ஏ இன்ட்டு சி. 1 இன்ட்டு வந்து 1 இன்ட்டு 4. 4 இன்ட்டு 1 வந்து 4 தான். 4 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 வந்து 2 தான். ஓகேவா? அப்போ என்ன வரும்? -2 இப்போ இந்த இடத்துல வந்து 0ன்னு வருதா? தப்பா போட்டேனா? ஒரு நிமிஷம். நான் ஜஸ்ட் ஏதோ இது பண்ணிட்டு ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு ரூட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 வரணும். ஆட் பண்ணால் வந்து 2 வரணுமா? அப்போ நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? 1 எடுத்துக்கலாமா? அப்போ இப்போ ஒன்றும் இல்லை. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 கரெக்டு தான், கரெக்டாக தான் போட்டது. ஃபார்முலா கரெக்டு தான், ஜஸ்ட் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, சாரி. அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அதே தான் ஃபார்முலா போட்டுருக்காங்க. மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இங்கே வந்து ஏ வந்து என்னது? 1, பி வந்து 2, சி வந்து 1. இப்போ இதை ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா மைனஸ் பி வந்து என்னது? -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் என்னது? பி ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1 வந்து 4 டிவைடட் பை 2. 2 இன்ட்டு 1. இப்போ என்ன வரும் உங்களுக்கு? இது வந்து 0 ஆயிடுமா? இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறது 4 - 1 0 ஆயிடும். அப்போ -2 டிவைடட் பை 2. அப்போ ஆன்சர் வந்து என்னது? -1. இப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் உங்களுக்கு? குவாட்ரட்டிக் பவர் இருந்துச்சுன்னா அதுக்கு 2 ரூட் இருக்குன்னு சொன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ -1ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இன்னொரு ரூட் என்னது தான்? -1 தான். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து என்னது? ரிப்பீட்டட் ரூட்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? -1, -1. ஓகேவா? ஒரே ரூட்டே வந்து திருப்பி ரிப்பீட் ஆகுதுன்னா அதான் ரிப்பீட்டட் ரூட்ஸ்னு சொல்லுவோம். அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். நமக்கு வந்து இப்போ இங்கே ஒரு வேல்யூ தானே கிடைச்சிருக்கு. ஆனா இங்க நம்ம ஏற்கனவே என்ன சொல்றோம்? nth டிகிரியா இருந்துச்சுன்னா n ரூட்ஸ் வரும்னு சொன்னோம். இங்க 1 தானே கிடைச்சிருக்கு. அப்படி கிடையாது. இங்க 1ன்றது என்னன்னா இதுதான், இன்னொரு ரூட்டும் இதுதான். ஓகேவா? இதுதான். அப்போ எக்ஸ்ன்னு அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா 2 ரூட் கிடைக்கும். அது ரிப்பீட்டட் ரூட்ஸாவும் இருக்கலாம். அதையும் கன்சிடர் பண்ணும். -1 2 டைம் கிடைச்சதுன்னா அதை 2ன்னு தான் கன்சிடர் பண்ணும். ஒரே ரூட் தான் கிடையாது. ஓகேவா? அப்போ அப்படியுமே வந்து ரிப்பீட் ஆகலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இந்த பாலினாமியல் மே ஹேவ் மல்டிபிள் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூட்ஸ் நான் பார்த்தேன் இல்லையா, அந்த ரூட்ஸ் வந்து கண்டிப்பா ரியலா தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவசியம் இல்லை. அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. The n roots of the polynomial are not necessarily real. ஓகேவா? ஆல் எல்லாமே ரியலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம் ஆஃப் them could be complex. ஓகேவா? இப்போ
என் ரூட்ஸ் அந்த பாலினாமியல் நம்ம முன்னாடி சொன்னப்பே நம்ம அதுல பார்த்துருப்போம். எனக்கு என் டிகிரி என் ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எண்ணுமே வந்து நமக்கு என் ரூட்ஸுமே ரியலா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சிலது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்டாவும் இருக்கலாம். இது எஸ்பெஷலி ஹையர் ஆர்டர் உங்களுக்கு டிகிரி அதிகமா போக போக அது சில டைம் வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸுமே வந்து அக்கர் ஆகும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கர் in pairs. That is, if a plus ib is a root, then a minus ib is also a root. ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து எப்பவுமே பேரா தான் அக்கர் ஆகும். ஏ பிளஸ் ஐபி ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் பியுமே வந்து ஒரு ரூட்டா தான் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து பேசிக்ஸ். ஓகேவா? அப்போ நம்ம ஜஸ்ட் சிம்பிளா தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஈக்குவேஷன்றது ஈக்குவேஷனோட ஃபார்ம்ன்றது என்னவா இருக்கும், அதோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேஷன் வந்து பார்த்துருப்போம். ஏ நாட் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஏ ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸெட்ரா. அப்போ ஏஎன் வந்து இருக்கும். அப்படிதான் ஈக்குவேஷன். ரைட் சைடு ஈக்குவல் டு சம் வேல்யூ இருக்கலாம், 0 இருக்கலாம், இல்லைனாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் வந்து இது ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இதுல வந்து பவர் ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான் வந்து அந்த ஈக்குவேஷனோட டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து ஜென்ரலா என்னன்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம யூஸ்வலா என்ன சொல்லுவோம், ரேஷனல் இன்டெகிரல் ஈக்குவேஷன் ஆஃப் nth டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே மாதிரி இதுல இந்த ஏ நாட் ஏ ஒன் அதெல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். எக்ஸ் எல்லாமே வந்து வேரியபிள். ஸோ அடுத்தது என்னன்னா உங்களுக்கு ரூட்ஸ்னா என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது சில டைம் வந்து ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. என்னன்னா ரூட்ஸ் ஆர் ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். ஜீரோஸ்ன்றது மெயினா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி ரெசிடியூஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுல வந்து ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரூட்ஸ்ன்னு சொல்லலாம், ஜீரோஸ்ன்னு சொல்லலாம் இதை. அப்போ ரூட்ஸ்ன்றது என்னது, ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா அதுல வந்துட்டு எக்ஸ்ல இருக்க அந்த ஈக்குவேஷன்னா எக்ஸ்ல நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றப்ப அந்த ஈக்குவேஷன் சால்வ் ஆச்சுன்னா ஓகேவா, அதுதான் பி ஆஃப் எக்ஸ்ன்றது இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். இதுல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு நமக்கு போடுறப்ப பி ஆஃப் ஆல்ஃபா வந்து ஜீரோன்னு கிடைக்கலாம். அந்த ஈக்குவேஷன் சால்வ் ஆகுது, ரைட் சைடு என்ன கொடுத்துருக்கோ அது வந்து டேலி ஆகுது அப்படின்னா ஆல்ஃபா வந்து ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ரூட்ஸ்ன்னு வர்றப்பதான் நம்ம என்ன பார்க்குறோம், அப்போ ஒரு ஈக்குவேஷனுக்கு எவ்வளவு ரூட்ஸ் இருக்கலாம், ஒண்ணுதான் இருக்குமா நிறைய இருக்குமா அப்படின்றதுதான் அடுத்தது நம்ம பார்க்குறோம். அடுத்தது அதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ரா. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி பாலினாமியல் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் ரூட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரூட்னா என்னன்னு பாக்குறோம். அடுத்தது எவ்வளவு ரூட் இருக்கலாம், மினிமம் ஒன் ரூட்டாவது கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அடுத்தது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன சொல்றாங்க, எவ்ரி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் n டிகிரி ஹேஸ் n ரூட் அண்ட் ஒன்லி n ரூட். ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் கண்டிப்பா இருக்கும். அதே nth டிகிரிக்கு சொல்றப்போ அது nth டிகிரி பாலினாமியலா இருந்துச்சுன்னா n ரூட்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு அது என் ரூட் தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு மேல எக்ஸீட் ஆகாது, அதே மாதிரி கம்மியும் ஆகும், கண்டிப்பா என் ரூட்ஸா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கறோம். ஓகேவா? ஸோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டேன்னா இது அதான் அது வந்து எதுக்குன்னா அந்த என் ரூட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த என் ரூட்ஸ்ல வந்து மல்டிபிளாவும் நமக்கு அக்கர் ஆகலாம், ஒரே ரூட் திருப்பி ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா? இப்போ ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா 4 ரூட்டுமே 1 1 1 இருக்கும். அப்போ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிள் வந்து போட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. இது வந்து என்னன்னா உங்களுக்கு இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஓகேவா? இதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மட்டும், அதை மட்டும் வெயிட் பண்ணிக்கோ. இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் இது யூஸ் பண்ணி போடுவோம். ஓகே, ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ரூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ இதில் வந்து ஏன்றது என்னது, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், சிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வந்து -1 கிடைக்கும். ஒரு ரூட் தானே கிடைக்கிறது நீங்க யோசிக்க கூடாது, இன்னொரு ரூட்டும் என்னன்னா -1 தான். இங்க வேணா இதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா, இப்போ இந்த x-1 இப்போ இதை நம்ம இப்படி தானே எழுதுவோம் இந்த ஈக்குவேஷன். இது வந்து ரூட்டா இருந்துச்சுன்னா சாரி எக்ஸ் பிளஸ் ஒன், அதாவது எக்ஸ் வந்து -1னா -1ன்றது ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா நம்ம இப்படிதான் எழுதுவோம் அந்த ஈக்குவேஷன். அதாவது இந்த ஈக்குவேஷனை நான் இப்படி எழுதியிருக்கேன். நீங்க வேணா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதி பாருங்க, உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்ப வந்து
ஒரே ரூட் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகலாம், ஏதாவது ரிப்பீட்டட் ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, the n roots of the polynomial are not necessarily all real. என்டிடி பாலினாமியல்ஸ்னா n ரூட்ஸுமே ரியலா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா ரியலாவும் இருக்கும். இப்போ இது இந்த மேல கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா மொத்தமே 2 ரூட் தான், ரெண்டுமே ரியல் ரூட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. -1 -1 தான் நமக்கு ரியல் ரூட் தான் கிடைச்சிருக்கு. ஆனா இதே வந்து ஹையர் ஆர்டர் போக போக 4 5 அந்த பவருக்குலாம் போக போக சில டைம் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸுமே வந்து வரும். அதுதான் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸும் இருக்காம அதுவுமே ரூட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வர்றப்ப நமக்கு அதுல நம்ம என்ன பார்க்கலாம், காம்ப்ளெக்ஸ் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர். பேரா தான் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? ஏ பிளஸ் ஐபின்றது ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் ஐபியும் வந்து ரூட்டா தான் கண்டிப்பா இருக்கும். இது ஒரு விஷயம். ஸோ இவ்வளவுதான் நம்ம வந்து பேசிக்கான விஷயம் தான் பார்த்திருக்கோம். ஈக்குவேஷன்னா என்ன, ரூட்னா என்ன, பாலினாமியல்னா என்ன, அதுக்கு ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஃபண்டமெண்டல் தியரம் வந்து என்னென்னலாம் பார்த்திருக்கோம். இன்னும் நாளைக்கு வந்து நம்ம இதுக்கு அடுத்து அந்த கான்செப்ட் வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல நம்ம அடுத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், அதுல இருந்து நம்ம ஃபுல்லாமே வந்து நாளைக்கு கிளாஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ கிளாஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பெருசா கிளாஸ் இன்னைக்கு எடுக்கல, ஜஸ்ட் அந்த